ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அஸ்யூர் டிஎன்எஸ்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ மீனிங் நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு விஎம் ஆக்சஸ் பண்ணோம்னா அதோட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுவோங்க. ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு 10-20 மெஷின்ஸ் இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு மிஷினோட ஐபி அட்ரஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ ஒரு மெஷினும் எப்படி இன்டர் கம்யூனிகேஷன் நடக்குது வித்தவுட் யூசிங் தர் ஆர் ரிலையிங் ஆன் ஐபி அட்ரஸஸ். அப்போ எப்படி நீங்கள் ஒரு இன்டர்னல் டிஎன்எஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் கிரியேட் பண்ணுறது. அப்போ மீனிங் என்னென்னா நம்ம இப்போ இதுக்கப்புறம் learnwithmithran.com அப்படின்னு ஒரு ஒரு டிஎன்எஸ் நம்ம என்னென்னா ஒரு டொமைன் நேமை நம்ம வாங்க போகிறோம். அதை நம்ம கோடாடியோட நான் டொமைன் நேம் வாங்கியிருக்கேன். அந்த கோடாடியில் வாங்கின டொமைன் நேமையும் நம்ம இன்றைக்கி அஸ்யூர் டிஎன்எஸ்ன்ற டாப்பிக்கையும் இன்டெகிரேட் பண்ணி இனிமேல் நீங்கள் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணாமல் learnwithmithran.comனு ப்ரௌசரில் ஹிட் பண்ணாலே உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டோட அவுட்புட் வர மாதிரி நம்ம இன்றைக்கி கான்ஃபிகர் பண்ண போகிறோங்க. அப்போ நம்ம இன்றைக்கி பப்ளிக் ஜோன்னா என்ன, ப்ரைவேட் ஜோன்னா என்ன, ஒரு டிஎன்எஸ்னா என்ன, ஒரு ரெக்கார்ட் செட்ஸ்னா என்ன, டைம் டு லிவ்னா என்ன, என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அஸ்யூர் டிஎன்எஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிஎன்எஸ்ன்றது இன்னும் கண்டினியூ ஆகும், விச் இஸ் நம்ம வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், டிராஃபிக் மேனேஜர், நமக்கு அந்த மாதிரி வி ஹாவ் ஈவன் மோர் சர்வீசஸ் நம்ம இதோட க்ளோஸாக டிஎன்எஸோட க்ளோஸாக ஒர்க் ஆகும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே டிஎன்எஸை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சோஃபார் நம்ம இந்த அஸ்யூர் சீரிஸோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். இதேமாதிரி நான் ஆல்ரெடி ஏடபிள்யூஸோட பிளேலிஸ்ட் அண்ட் டெவாப்ஸ் பிளேலிஸ்ட்டுமே நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் நான் இன்னும் கிட்டப் ஆக்ஷன்ஸு அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸு இதை பற்றியான வீடியோஸுமே இந்த சேனலில் இன்னும் அப்கமிங் மந்த்ஸில் ஐ எம் பிளானிங் ஃபார் தம். ஸோ without further ado, so let's get into today's video, which is நம்ம அஸ்யூரில் டிஎன்எஸ்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா ஒரு அஸ்யூர் டிஎன்எஸ்னா என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அ டிஎன்எஸ்ன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது. அதுக்கு அடுத்த செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்ம அஸ்யூர் போர்ட்டலில் அஸ்யூர் டிஎன்எஸில் ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ப்ரைவேட் டிஎன்எஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் அஸ்யூர் டிஎன்எஸ் மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறது. ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் தான் இந்த டிஎன்எஸ் கூட கண்டினியூஷன் டாப்பிக்காக டிராஃபிக் மேனேஜரு, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட் டோரு அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேஃப் அப்படின்வாங்க, இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்னால் என்ன, ஸோ எதுக்காக நம்ம டிஎன்எஸ்ன்றது யூஸ் பண்ணுறோம் அண்ட் அது என்ன ப்ராப்ளமாக நம்மளுக்கு சால்வ் பண்ணுது, ஸோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சே நம்ம சோஃபார் நம்ம லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு குயிக்காக நம்ம வில் ரீகேப் அண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் சோஃபார் வாட் வி ஹவ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது லெட் மீ மேக் திஸ் பிகர் அண்ட் என்னோட ஃபான் சைஸுக்கே நான் வந்துடுறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு வர்ச்சுவல் மெஷினில் நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம இந்த அஸ்யூர் சரி, ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி இவங்க எல்லாத்துலேயுமே என்னென்னா நம்மளோட ஒர்க் லோட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட க்ளவுடில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்குமே நம்ம ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வர்ச்சுவல் மிஷினில் என்ஜினிக்ஸ்ன்ற ஒரு வெப் சர்வரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த என்ஜினிக்ஸில் ரன் ஆகிற வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு அந்த மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணுங்க. இட் ஷுட் பி பப்ளிக் ஐபி. அப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு பப்ளிக் ஐபி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பப்ளிக் ஐபி மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் யுவர் வெப்சைட். ஸோ இப்போ இந்த பப்ளிக் ஐபியை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு அந்த ஐபியை ஹிட் பண்ணிங்கன்னா என்ஜினிக்ஸில் இருக்கிற என்ன வெப்சைட் இருக்கோ அதோட அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பப்ளிக் ஐபியை மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. அண்ட் நம்ம ஒரு மெஷின் மட்டும் வச்சுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லான்ச் பண்ணுவோம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம என்னென்னா லோட் பேலன்ஸர்ல டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருப்போம். அப்போ இனிமேல் நீங்கள் மல்டிபிள் பப்ளிக் ஐபிஸ் நீங்கள் உங்கள் விஎம்முக்கு வைக்காமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோனா கிரியேட் அ லோட் பேலன்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ். ஸோ நம்ம ஒரு லோட் பேலன்சர் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டாக கிரியேட் பண்ணிடுவோம். அந்த லோட் பேலன்ஸருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அகெயின் இங்கே விஎம்முக்கு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணாமல் லோட் பேலன்ஸருக்கு நீங்கள் உங்கள் பப்ளிக் ஐபி அசைன் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கால் திஸ் அஸ் அஸ்யூர் லோட் பேலன்சர். ஸோ நம்ம அஸ்யூர் லோட் பேலன்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போது அல்டிமேட்டாக மறுபடியும் இங்கேயும் ஒரு பப்ளிக் ஐபி தான். நம்ம இது வரைக்கும் நம்ம வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எங்கேயுமே ஒரு ஐபி அட்ரஸை மனப்பாடம் பண்ணதே இல்லை. ஸோ வி வில் ஒன்லி நோ லைக் zomato.com, google.com அந்த மாதிரி வி ஒன்லி நோ டொமைன் நேம்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுங்க.
அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அண்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் நம்மளுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக டொமைன் நேம் இருந்தால் தான் நீங்கள் இதை நம்ம ஜஸ்ட்டு சும்மா ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். பட் நீங்கள் இன்றைக்கி வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டொமைன் நேம் வாங்கணுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் என்ன பண்ணேன், டொமைன் நேம்ஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ நீங்கள் கோடாடி, ஹோஸ்டிங்கர் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடாடி அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இவங்க என்னென்னா நீங்கள் ஒரு டொமைன் நேமை வாங்குறதுக்கான ஒரு போர்ட்டல் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ஹோஸ்டிங்கர், HOSTINGER. ஸோ ஹோஸ்டிங்கர்னு கொடுத்தாலுமே நீங்கள் டொமைன் நேமை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே என்னென்னா டொமைன் நேமை அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ டொமைன் நேம் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்டர்நெட்டில் எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு. ஸோ அப்புறம் எதை மட்டும் தான் நீங்கள் இன்டர்நெட்டில் வாங்க முடியும்னா, ஒரு டொமைன் நேம் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற இன்டர்நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இட்ஸ் பப்ளிக் தான். யார் வேணால் அதை எடுத்துக்கலாம், யார் வேணால் அதை ரீபாப்புலேட் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ நத்திங் யூ எவர் ஹோஸ்ட் ஆன் இன்டர்நெட் இஸ் நாட் யோர்ஸ் டு ஓன். ஸோ இந்த டேர்ம் இருக்கும். ஸோ பட் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பொருள், இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஏதாவது சம்திங்னா அது உங்களோட ஃபிசிக்கல் ரெல்மில் நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்க. பட் நம்ம டிஜிட்டல் ரெல்மில் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு டொமைன் நேம்ஸ் தான் கம்ப்ளீட்டாக உங்களோட ஓனர்ஷிப்பு. அதுக்கப்புறம் நிறையா இப்போ ரீசெண்டாக வி ஹேட் அ லாட் ஆஃப் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா சேஞ்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனனால அதெல்லாமல் நீங்கள் ஓனர்ஷிப்பாக வச்சுக்கிறீங்க. பட் இட் யூஸ் டு பி டொமைன் நேம்ஸ் மட்டும் தான் நீங்கள் இன்டர்நெட்டில் உங்களுக்குன்னு பர்சனலாக வாங்கி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லிட்டு இருப்பாங்க, சாரி. ஸோ இப்போ நம்ம நிறைய திங்ஸ் எல்லாமே யூ கேன் ஓன். பட் ரிமெம்பரிங் தட் இன் பாயிண்ட் நம்ம என்னென்னா, நமக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கோடாடியில் நான் வந்து என்னோட சேனலான ஒரு learnwithmithran.com அப்படின்ற ஒரு டொமைன் நேமை நான் வாங்கி வச்சுட்டேன். அப்போ இன்றைக்கி இந்த டொமைன் நேமை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணி வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், இந்த டொமைன் நேம் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட லோட் பேலன்ஸருக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் பேலன்சர் வேண்டாம், நம்ம ஒரு விஎம்ஏ எடுத்துப்போம். ஸோ நம்ம பட் ஆனால் ஆக்சுவல் ரியல் செட்டப்பில் என்னென்னா, அவங்க லோட் பேலன்சருக்கு தான் டிராஃபிக்கை சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இன் பிட்வீனில் உங்களுக்கு வேணும்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்குற நம்ம கண்டென்ட் டெலிவரி, அந்த ஃப்ரண்ட் டோரு, டிராஃபிக் மேனேஜர்லாம் இன் பிட்வீனில் வரும். பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளோட நாலேஜை வச்சு இதுதான் ஃப்ளோ. ஸோ அப்போ நம்ம ஒரு டொமைன் நேமை நம்மளோட லோட் பேலன்ஸில் பப்ளிக் ஐபியில் மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டொமைன் நேம்னா இந்த பப்ளிக் ஐபிக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக், விச் இஸ் டிஎன்எஸ். ஸோ அப்படின்ற நம்ம டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் நேம் சிஸ்டம். நான் அதை சொல்லாமலே டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டொமைன் நேம் சிஸ்டம், SYSTEM. ஸோ அதுதான் இன் ஷார்ட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டிஎன்எஸ்ஸை தான் அஸ்யூர் டிஎன்எஸ் அப்படின்ற சர்வீஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறதுங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த அஸ்யூர் டிஎன்எஸ் நம்ம இதை பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ வி ஆல்சோ நீட் டு ஹேவ் ஒன் மோர் ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஷினும் கூட, ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட. என்ன டாபிக்னா, ஹவு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க்ஸ். அப்படின்னா நான் என்னோட ப்ரௌசரில் போயிட்டு, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே நான் ப்ரௌசரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வெப்சைட்டை நான் டைப் பண்ணுறேன், zomato.com அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு என்னென்னா, இட் இஸ் கிவிங் மீ அ வெப்சைட் பேக். ஆனால் இந்த zomato.comன்றது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஐபி அட்ரஸோட மேப் ஆகிருக்குங்க. ஸோ அது வந்து குளோபலாக இட் வுட் பி மேப்டு டு அன் ஐபி அட்ரஸ் தான். ஸோ அப்போ நம்ம இங்கேவே கூகுளில் அடிக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஐபி ஃப்ரம் டொமைன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே டொமைன் ஐபி லுக்கப் என்ன 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 நீங்கள் ஐபியை நீங்கள் சைன் பண்ணணும். இப்போ நான் என்னென்னா Instagram.com அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து ஃபைண்ட் ஐபி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு Instagram.comோட ஐபி அட்ரஸ், ஸோ ஏ ரெக்கார்டு, இந்த மாதிரி AA ரெக்கார்டு, ஸோ IPv6 என்னது, இதுதான் IPv6ஓட ஐபி அட்ரஸ், இதுதான் சார் IPv4ஓட ஐபி அட்ரஸ், இது IPv6ஓட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வருது. அப்போ அதே மாதிரி யூ கேன் சர்ச் ஃபார் எனி திங். ஸோ இப்போ நான் zomato.com அப்படின்னு அடித்து ஃபைண்ட் ஐபின்னு கொடுத்தாலுமே அதோட ஏ ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா, இங்கே IPv6 ரெக்கார்டே இல்லை, ஏ ரெக்கார்டு தான் உங்களுக்கு இங்கே 3 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே வருதுங்க. ஸோ அப்போ சிமிலர்லி இப்போ நான் ட்ரேஸ் ரூட் அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்களா, இல்லை ட்ரேஸ் ரூட்டுக்கான டெஸ்ட்டு தான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாமே நம்ம கமாண்ட்ஸாக அடிக்கலாம். NS லுக்கப் கமாண்டு, ட்ரேஸ் ரூட் கமாண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு லைனக்ஸ் மெஷின்ஸில் இருக்குது. ஸோ பட் ஃபார் நவ்
நீங்கள் ஒரு டொமைன் நேம் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தாங்க உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கிடைக்குது. ஆனால் ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, ஹவு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க்ஸ். நீங்கள் இப்படி zomato.comனு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபி கிடைக்குது பார்த்தீங்களா? அது யாரு குடுக்குறா? இன்டர்நெட்டில் எப்படி அது ஒர்க் ஆகுது? ஸோ ஹவ் திஸ் இஸ் ஒர்க்கிங். இது ஒரு ஃபேமஸான கொஷின். நான் வந்து நம்மளோட டாக்குமெண்டேஷன்லையுமே நான் இதை கொடுத்துருப்பேன் அந்த ஃப்ளோவை. நீங்கள் இந்த கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 13 அஸ்யூர் டிஎன்எஸ்ன்னு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 14, 15க்கான கண்டென்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோ தான் எடுக்கணும். பட் இந்த டே 13 ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பேசலாம். இங்கேவே உங்களுக்கு ஒரு டயக்ராமும் இருக்குங்க. ஸோ யூல் ஹாவ் அ ஃப்ளோ. ஸோ என்ன ஃப்ளோனா இது கொஞ்சம் என்னென்னா குட்டியாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட மெஷின்ஸில் நீங்கள் என்னென்னா ஜூம் இன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஜூம் இன் பண்ணி வென் யூ ஆர் செக்கிங் இட் அவுட் யூ ஷுட் பி கெட்டிங் த எக்ஸாக்ட் அந்த ஃப்ளோ என்னன்றது. இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன்கான டாபிக். கோ பேக் டு டாப். ஸோ நம்ம இங்கே இப்போ ஓரளவுக்கு இட் ஷுட் பி கிளியர் தான். ஏன்னா இது 1440p ரேஷியோவில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹை ரெசல்யூஷனில் இட் ஷுட் பி ஃபைன். அப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் learnwithmithran.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ there is something which is called as DNS resolver அப்படின்ற term. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிகர்சிவ் ரிசால்வர், டிஎன்எஸ் ரிசால்வர். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணுன்னா, நம்ம போயிட்டு முதல்ல இது .com-ஆ, .in-ஆ, .edu-வா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, முதல்ல இப்போ கோல் என்ன, learnwithmithran.com-க்கு அசோசியேட் ஆகிருக்கிற ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் கோலே. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ யூ வில் ஹேவ் ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ரிசால்வர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்னென்னா, முதல்ல இந்த .com-ஐ போயிட்டு தேடுங்க. .in-ஆ, .edu-வா இல்லை என்ன எதுக்குன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து ரூட் நேம் சர்வர். ஸோ அங்கே போய்ட்டு என்னென்னா, ஹூஸ் த அத்தாரிட்டிவ் ஃபார் .com அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அப்போ ஆஸ் த .com டாப் லெவல் டொமைன் சர்வர்ஸ் கிட்ட போயிட்டு .comன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குது. அப்புறம் அதுக்கு அங்கேருந்து என்னென்னா .comோட டிஎல்டி நேம் சர்வருக்கு போகுது. அங்கே போயிட்டு learnwithmithran.comன்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்கிட்ட கேட்கும். அப்போ ஃபஸ்ட்டு .comஐ தேடும். அங்கேருந்து நமக்கு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எல்லோ பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்க மாட்டோம். நான் சின்ன வயசில் ஒரே ஒரு வாட்டி வெரி ஃபியூ டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லோ பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாலே, இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக் இருக்குங்க. ஸோ இந்த புக்குன்றது என்னென்னா, இப்போ ரீசெண்ட் ஜென்ரேஷன்லாம் எதுவும் இந்த மாதிரிலாம் வருதான்னு இல்லை. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அதர் கண்ட்ரீஸ்லலாம் இந்த புக்கு இருக்குது. இது என்னென்னா, அந்த சிட்டியில் இருக்கிற ஆல் த டெலிஃபோனிக் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அவங்களோட பேர் போட்டு அட்ரஸ் போட்டு இங்கே என்னென்னா எல்லா டெலிஃபோனிக் நம்பரும் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ பேஜஸில் எல்லாரோட மொபைல் நம்பர்ஸும் இருக்குங்க. அப்போ அதுதான் இந்த எல்லோ பேஜஸ்ன்ற கான்செப்ட், இந்த புக்குக்கான மீனிங்கே. ஸோ அப்போ இதை எல்லோ பேஜஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் தேடுறீங்கன்னா, டிக்ஷனரியில் போய் தேடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபபெட் மூலியமாக. ஸோ இப்போ நம்ம ஒரு லெட்டர் பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த டிக்ஷனரியில் பேஜஸ் நவுத்தி பிக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி முதல்ல .com அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட்டு .comக்கு வரும். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு learnwithmithran-ன்றதுல அடுத்த லெட்டர் இப்போ பின்னு வந்துட்டீங்க. ஆனால் பிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையோடக்கான அர்த்தத்தை தேடுறீங்க. பிக்கு வந்தாலும் பிஏ, பிபி, பிசி, பிடி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா இருக்கும். அப்போ பியூ அப்படின்றதுக்கு அடுத்த பேஜஸை நீங்கள் திருப்பிட்டு வரணும். அப்புறம் பியூவில் பியூஏ, பியூபி அந்த மாதிரி அடுத்து அதுலேயுமே வரும். ஸோ அப்போ அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணி வரும்போதில் நெக்ஸ்ட்டு டாப் லெவல் டொமைன் சர்வர்ஸை நீங்கள் பற்றி பார்ப்பீங்க. அண்ட் ஃபைனலாக அந்த டாப் லெவல் டொமைன் நேம் சர்வர் என்ன பண்ணுன்னா, அஸ்யூரில் தான் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த learnwithmithran.com. அப்படி என்னென்னா, அஸ்யூருக்கு நீ அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை அஸ்யூருக்கு அனுப்பிவிடும். ஸோ வாட் இஸ் ஏ ரெக்கார்ட் ஃபார் learnwithmithran.com? ஏ ரெக்கார்ட்னா என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்போ ஏ ரெக்கார்ட் ஃபார் learnwithmithran.comனா அஸ்யூர் என்ன பண்ணுன்னா, இதுதான் அதோட ஐபி அட்ரஸு, டைம் டு லிவ் 3600 செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிவிடும். அதை ரிசால்வர் என்ன பண்ணுன்னா கேட்சி பண்ணி வச்சுக்கும். அண்ட் உங்களோட லேப்டாப்பும் என்ன பண்ணுன்னா அதை கேட்சி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ திஸ் இஸ் ஹவு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க்ஸ். ஸோ நம்ம டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க்ஸ் அப்படின்றத கூகுள்லேயும் ஒரு தடவை நம்ம தேடுவோம். ஸோ ஹவு DNS resolution works for, let's say, என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் myinstitute.edu as example. ஸோ இப்படி நம்ம
இதுதான் என்னோட டொமைன் நேமு. ஸோ வென் யூ டைப் myinstitute.edu into your web என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ முதல்ல இங்கேவே நம்மளுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்குது, பட் ஸ்டில் வில் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரிகர்சிவ் ரிசால்வர் என்ன பண்ணுன்னா, யோர் டிவைஸ் சென்ஸ் த query டு a recursive ரிசால்வர் லைக் யோர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் லைக் என்னென்னா டிஎன்எஸ் இல்லை கூகுளா இல்லை பப்ளிக் டிஎன்எஸ்ஸா இல்லை க்ளவுட் ஃப்ளேரா. ஸோ இவங்க கிட்ட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டன இது எப்படின்னா எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் அது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிசால்வர் என்ன பண்ணுன்னா லோக்கலில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்போ நம்ம டயக்ராம் பிரகாரம் லோக்கல்லாம் என்னென்னா அதுக்கிட்டேயே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு யாருனாவது ஹிட் பண்ணி அதை வச்சுருந்தாங்கன்னா அந்த எல்லோ பேஜஸ் கேட்சிலே இருக்கும். ஸோ அப்போ அது லோக்கல் கேட்சில் இருக்கான்னு பார்ப்போம், அங்கே இல்லை. அப்படி இஃப் த ஐபி இஸ் இன் கேட்ச்டு இட் பிகின்ஸ் வித் த டிஎன்எஸ் ஹைரார்கி டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் யூ, வச்சு அது தேட ஆரம்பிக்கும். எங்கே தேடும்னா ஃபஸ்ட்டு த ரிசால்வர் ஃபஸ்ட்டு queries a DNS root server. ஸோ த ரூட் சர்வர் ஆர்கனைசஸ் த டொமைன் என்ஸ் இன் .edu. இப்போ டிக்ஷனரி மாதிரியே சொன்னோம் பார்த்தீங்களா, .com, .edu, .government அந்த மாதிரி என்ன எண்டில் முடியுதோ அந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த டாப் டொமைன் சர்வர் டு த ரிசால்வர். அப்போ இந்த டாப் டொமைன் சர்வர்ன்றது உலகத்தில் அங்கங்கே இருக்குது, அதுவும் டிக்ஷனரி மாதிரியே தான். அப்போ அந்த அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். அங்கே போயிட்டு மறுபடியும் டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணுன்னா, அது அங்கே EDUன்னு எடுத்துருச்சா, அங்கே போயிட்டு இப்போ உங்களோட இன்ஸ்டியூட். So the top domain TLD server holds the location of the authoritative name server and that manage the EDU registry. அப்போ அது என்னென்னா நம்மளுக்கு நம்ம இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து நம்மளுக்கு என்னென்னா இட் வில் ஃபார்வர்டு டு அசூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, AWSல ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, எங்கே உங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே நம்மளுக்கு அத்தாரிட்டேட்டிவ் சர்வருக்கு போகுங்க. ஸோ திஸ் சர்வர் ஹோல்ட்ஸ் த டெஃபினேட்டிவ் DNS ரெக்கார்ட்ஸ் which is நம்ம இப்போ அடுத்து கற்றுக்க போகிற ரெக்கார்டா IPv6 ரெக்கார்டா அப்படின்றது இருக்கும். அண்ட் இட் ரிப்ளைஸ் வித் யுவர் ஆக்சுவல் IP அட்ரஸ் லைக் இந்த ஐபின்றது நம்மளுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ த ரிசால்வர் கேட்சஸ் திஸ் IP ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அண்ட் டெலிவர் இட்ஸ் டு யுவர் ப்ரௌசர். அப்போ அவங்க ப்ரௌசர்லேயும் அமுச்சு விட்ரும். ஆனால் இப்போ இது கூடவே நம்ம என்னென்னா இந்த ஃப்ளோவை நம்ம இப்போ இங்கே பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ளோவை நம்ம பார்த்த மாதிரியே இங்கே TTL அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. இது ரெண்டுத்தை பற்றியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாட் இட் இஸ்ன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெட் கூட பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம மேலே வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு DNS என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டொமைன் நேமை ஹிட் பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட DNS ரெக்கார்டுக்கு போகும். ஸோ விச் நம்ம ஒரு IP அட்ரஸை ஃபைன் பண்ணி கொண்டு வருது தான். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, ஏன்னா நம்ம IP அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏன்னா அதெல்லாமே ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு மெமரைஸ் அன் IP அட்ரஸ். ஸோ நம்ம DNS மூலியமாக ஒரு டொமைன் நேமை நம்ம ஐபிக்கு மேப் பண்ணிக்கிறோம். DNS ரெசல்யூஷன்ன்றது அந்த ஐபியை நம்மளுக்கு ரிஃபைன் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. இப்போ DNS ரெக்கார்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இந்த DNS ரெக்கார்ட் டைப்ஸ்னால் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு இத்தனை ரெக்கார்டு இருக்குது, இதை நீங்கள் இதில் என்னென்ன ரெக்கார்ட் டைப்லாம் தெரியும்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் ஆன்சராக சொல்லணும். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷனும் கூட. ஸோ அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்டுன்றதுனா IPv4, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ IPv4 இந்த சென்ஸு நீங்கள் எந்த IP அட்ரஸை நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களோ, ஸோ விச் இஸ் learnwithmithran.comனா இந்த IP அட்ரஸுக்கு போ அப்படின்ற ரெக்கார்டை ரெக்கார்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. இதுதான் முக்கியமான ரெக்கார்டு. இப்போ நான் கூகுளில் கூட zomato.in, zomato.com, instagram.com அடிக்கும்போது ரெக்கார்டு தான் நம்மளுக்கு காமிச்சது. அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் IPv6ம் காமிச்சது, விச் இஸ் AA, விச் இஸ் வாட் IPv6 அட்ரஸ் பாயிண்ட்ஸ் டு. அப்படின்னா learnwithmithran.comனா இந்த IPv6க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அங்கே IPv6 நம்ம இங்கே வச்சோங்க. இதை தாண்டி மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னா, ஃபஸ்ட்டு C நேம் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்ம கனோனிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இது ஒரு ஏலியஸ் மாதிரி. ஸோ ஏலியஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் அனதர் நேமுங்க. இப்போ என்னை வந்து என்னென்னா மித்ரன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதுவே என் வீட்டில் வந்து என்னை முன்னான்னு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் ரெண்டுமே நான் தான். ஸோ ரெண்டுமே நான் தான். நான் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஏலியஸ், எனக்கு இன்னொரு பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக நான் நோட் பேடில் குவிக்காக ஏலியஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ வாட் வி வில் டூனா, நம்ம இதை ஜூம் பண்ணிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு ஏபெக்ஸ் டொமைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் learnwithmithran.com இதுதான் ஏபெக்ஸ் டொமைன். ஸோ இந்த ஏபெக்ஸ் டொமைன்ன்றது என்னென்னா, இதுதான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. கோடாடியில் நான் என்ன உங்களோட பேர்லையோ நீங்கள் என்ன பிடிச்சமான உங்களோட கம்பெனியோட நேம்லேயோ நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற இதுதான் டொமைன்னா. ஸோ இப்போ learnwithmithran.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேங்க காசு கொடுத்து. ஓகே, அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ரெக்கார்டு விச் வில் பாயிண்ட் டுவர்ட்ஸு an IP அட்ரஸ். என்ன IP அட்ரஸ் லட்சே நம்ம 10.53.20
234.111 இதுதான் என்னோட சும்மா நம்ம என்னன்னா ரேண்டமாக ஒரு ஐபி, ஏன்னா நம்மளோட ரூல் பிரகாரம் இது ஒரு பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபின்றது ஒரு சர்வர். இந்த சர்வரில் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுங்க. நம்மளோட என்ஜினிக்ஸ் வச்சு நான் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ யாருன்னா ப்ரௌசரில் போயிட்டு learnwithmithran.comனு போட்டாங்கன்னா எனக்கு இதை ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேங்க. பட் ஆனால் இது அப்படியே நான் காப்பி பண்ணி பெயிண்டில் கூட வரைஞ்சிக்கிறேன். பட் இப்போ திஸ் இஸ் த ஃப்ளோ. நான் என்னென்னா நான் இங்கே வைக்கிறது. ஓகே, இப்போது வாட் ஐ வாண்ட் இஸ், சில பேர் எனக்கு என்னென்னா, இப்போது லெட்ஸே எனக்கு வேறு ஏதாவது ஒரு டொமைன் நேம் போட்டு கூட நீங்கள் ஹிட் பண்ணலாம். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே எனக்கு ஒரு சப்டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் learnwithmithran.com அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏலியஸ். திஸ் ஹோஸ்ட் நேம் இஸ் ரியலி அண்ட் ஜஸ்ட் அன் ஏலியஸ் ஃபார் அனதர் ஹோஸ்ட் நேம். ஸோ அப்போ எனக்கு யாருன்னா ஒருத்தங்க இப்போது எனக்கு லெட்ஸே, ஸோ இப்போது நம்ம லேர்ன் வித் மித்ரன்னா ஏ ரெக்கார்ட் மூலியமாக என்னோட ஐபி அட்ரஸ்க்கு போதுங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு இப்போ நான் இதை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் டீச் பண்ணணும். நம்மளுக்கு சப்டொமைன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்டொமைன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் நெட்டில் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி போடுவோம்னா www.learnwithmithran.com அப்படின்னு அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த wwwன்றது ஒரு சப்டொமைனுங்க. ஆக்சுவலாக இதுதான் ரூட், ஸோ டாப் லெவல் ஏபெக்ஸ் டொமைன். இதுக்கு அடியில் சப்பு தான் www.com. அப்போ இங்கே www மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு blog.learnwithmithran.com. அதே மாதிரியே நமக்கு என்னென்னா mail.learnwithmithran.com, இதே ஏபிஐ அந்த மாதிரி ஐ கேன் கிவ். அப்போ இவங்க எல்லாருமே சப்டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சப்டொமைன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது இங்கே நம்ம சப்டொமைன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்டொமைன் அண்ட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஆர்எல் பாத். அப்படி யூஆர்எல் பாத்னா என்னென்னா, இப்போ நான் learnwithmithran.com எண்டில் போயிட்டு /blogன்னு அடிக்கிறேன், /mailன்னு அடிக்கிறேன், /APIன்னு அடிக்கிறேன். ஸோ அப்போது இங்கே /let's say mail ஆர் /API. அப்போ இது எல்லாமே என்னென்னா யூஆர்எல் பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சப்டொமைனுக்கும் யூஆர்எல் பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்டொமைன் அப்படின்றது இதை ஹேண்டில் பண்ண போகிற யாருன்னா உங்களோட டிஎன்எஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தெரியறதுக்கு முன்னாடியே எந்த மெஷினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுட் பண்ணுறது தான் இந்த சப்டொமைன்ஸுங்க. யூஆர்எல் பாத்துன்றது என்னென்னா, உங்களோட என்ஜினிக்ஸ்குள்ளே நீங்கள் டிஃப்ரெண்ட் பாத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்னா /mailன்னு அடித்தா இங்கே இப்போ /blogன்னு அடித்தா இங்கே இப்போ. அப்போ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஏற்பட்டு நடந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த லோட் பேலன்ஸை பிரிக்கிறது, உங்களோட என்ஜினிக்ஸ்குள்ளே பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரிப்பீங்க. அப்போ டிஎன்எஸ் லெவலில் ஒர்க் ஆகுறது சப்டொமைன். யூஆர்எல் பாத்துன்றது உங்கள் கனெக்ஷன் ஏற்பட்டு உங்களோட லோட் பேலன்ஸருக்கே வந்துடும். டிஎன்எஸ் ரெசல்யூஷன்லாம் முடிஞ்சிடும், உங்கள் லோட் பேலன்ஸருக்கே வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே பிரியணுன்றது தான் இது. ஸோ இதுக்கும் நான் குவிக்காக என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்களும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சப்டொமைன் வர்சஸ் பாத் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு இங்கே டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு டேபிள் இருக்கா? ஸோ என்னென்னா டேபிள் நமக்கு டிஃப்ரென்சியேஷனுக்காக ஒரு டேபிள் மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் பாத் அப்படின்றது என்னென்னா உங்களோட domain.com அதுக்கப்புறம் /ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா கொடுப்பீங்க. ஸோ இப்போ இங்கே சப்போர்ட்டு இல்லை யூ வில் கிவ் லெட்ஸ் சே லைக் blog API mail உங்களோட domain_name.com அப்படின்ற போது, ஸோ அப்போ இது நம்மளுக்கு இங்கே. ஸோ இப்போ சப்டொமைன்ஸுன்றது நம்ம டிஎன்எஸ் லெவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த பாத்துன்றது என்னென்னா சிம்பிளி கிரியேட் அ ஃபோல்டர் ஆன் யுவர் சர்வர். ஸோ அப்படின்னா ஒரு ஃபோல்டர்னா என்னென்னா நீ மெயிலுக்கு போ இதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா இந்த லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது தான். ஸோ என்ன லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இது பார்த்து சப்டொமைன் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு ஃபேமஸான கொஷின். www.ன்றது ஒரு சப்டொமைன் தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, லெட்ஸ் என்னோட இமேஜ் பிரகாரம் learnwithmithran.comனு அடித்தா ஏ ரெக்கார்டு எனக்கு இந்த ஐபிக்கு போ. ஆனால் www.learnwithmithran.comனு அடித்தாலும், ஸோ இப்படி அடித்தாலுமே www.learnwithmithran.comனு அடித்தாலுமே எனக்கு நீ இந்த ஐபிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே என்னென்னா நம்மளுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா நடுவில் முன்னாடி wwwன்னு வரனால இதுக்கு பேர் சப்டொமைன் அப்படின்னு ஆயிரும்.
அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே நான் இந்த இடத்துல நான் வாட் ஐ கேன் சே யாருன்னா ஒருத்தவங்க www.ன்னு அடிச்சாங்கன்னா நான் ஒரு சி நேம் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ சி நேம் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம இங்கே வச்சுப்போம். ஸோ இந்த சி நேம் ரெக்கார்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நீ வந்து இந்த மாதிரி டொமைன் அடிச்சாங்கன்னா நீ லேர்ன் வித் மித்ரனுக்கு அனுப்பிவிடு. லேர்ன் வித் மித்ரன் ஏ ரெக்கார்ட் மூலியமாக என்னோட இந்த ஐபி அட்ரஸ்க்கு எனக்கு அனுப்பிவிடுங்க. அப்போ கனோனிக்கல் நேம் ஆர் சி நேம் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு ஏலியஸ் மாதிரி, இன்னொரு பேர். ஸோ நம்ம என்னென்னா, நம்ம இங்கே வச்சிருக்கிற மாதிரியே திஸ் ஹோஸ்ட் நேம் இஸ் ரியலி ஜஸ்ட் அன் ஏலியஸ் ஃபார் அனதர் ஹோஸ்ட் நேம் அப்படின்றது நம்ம அதுக்காக நம்ம என்னென்னா இப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கேவே நம்ம லெட்ஸ் கிரியேட் சம் இன்னும் சில ஃபார் எக்ஸாம்பிள்ஸுக்கு நம்ம இது ஆக்சுவலாக என்னென்னா ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இப்படி வைப்போம். ஸோ லெட்ஸ் சே ஐ வில் புட் திஸ் ஆல் ஓவர் ஹியர் அண்ட் நான் இதை கொஞ்சம் மூவ் இன் பண்ணிக்கிறேங்க. நீ இங்கே வா, ஐ டோன்ட் வாண்ட் யூ அண்ட் நீ வந்து நடுவில் வந்துரு, சி நேம் நடுவில் வந்துரு. அண்ட் நீ எதுக்கு பாயிண்ட் பண்ண போகிறேன்னா லேர்ன் வித் மித்ரனுக்கு பாயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ learnwithmitran.com. ஸோ அப்போ சி நேம் அப்படின்றது என்னென்னா, நான் சொன்ன மாதிரியே யாருனா ஒருத்தவங்க www.learnwithmitran.comனு அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணு, learnwithmitran.comக்கு ஃபார்வர்ட் பண்ணு. learnwithmitran.comல போயிட்டு நம்ம தேடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதில் ஏ ரெக்கார்டுன்னு இருக்கும் விச் ஹோல்ஸ் த IPv4 அட்ரஸ். அங்கேருந்து நம்மளோட சர்வர் ஆர் லோட் பேலன்ஸருக்கான ரெக்வஸ்ட் வந்துடும். ஸோ அப்போ இதுவே லெட்ஸ் சே எனக்கு இன்னும் வேறு டிஃப்ரெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷனோட நீங்கள் ரவுட் பண்ணி விடணும். இப்போ நான் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு லிங்க்கு இல்லை வேறு ஏதாவது மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் mail.learnwithmitran.com அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா அடிக்கிறாங்கன்னா இது வேறு ஒரு சப்டொமைன். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு டொமைனோட நீங்கள் மேப் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் சி நேம் ரெக்கார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கே க்ரியேட் பண்ணிட்டு நீ இந்த mail.learnwithmitran.comன்றது எங்கே போகணும், ஸோ வேர் யூ ஷுட் கோ. ஸோ நீ என்னென்னா ghs.gmail.com இல்லை google.com. ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா கூகுள் மெயில் சர்வரோட லிங்க்கு, அங்கே நீ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா நம்ம ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்ம அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் ஃபார் நவ் இந்த மெயின் கோல் எதுக்காக இந்த சி நேம் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இப்படி www.ன்னு அடித்தாலுமே நீங்கள் வா அப்படின்னு கொடுக்கறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கான்ஃபிகர் திஸ். ஓகே, இப்போ நம்ம ஆப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிற நம்ம ஒரு டாபிக் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போங்க. அதில் நான் ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். என்னென்னா, நீங்கள் ஆப் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறீங்கனாலே azurewebsites.netன்னு ஒரு எண்டிங்கில் தான் முடியும். அண்ட் இந்த பேருன்றது நமக்கு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இப்போ வந்து நான் learnwithmitran.comனு வாங்கிட்டேன். அப்போ எனக்கு அது வந்து ஒரு ஆப் சர்வீஸோட யூஆர்எல்க்கு ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணிடலான்னா ஐ கேன் யூஸ் அ சி நேம் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி எனக்கு இங்கே நீ இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னா நம்ம சி நேம் அப்படின்ற ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறோம். எம்எக்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளோட மெயில் சர்வர். ஸோ மெயினாக மெயில் வந்து எங்கே போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து learnwithmitran@gmail.com. ஆனால் இதுவே நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன், காக்னிசன்ட், அக்சென்சர் மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அப்போ mitran@accenture.com, mitran@cognizant.comனு வரும். ஸோ அந்த கம்பெனியோட பேர் .comனு வரும். அப்போ நீங்கள் ஒரு மெயில் சர்வரே கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ நான் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறேன்னா mitran@greenstechnologies.comனு சொல்லிட்டு எனக்கு ஒரு டொமைன் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா ஸோ நான் அது வந்து என்னோட கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் எனக்கு கொடுத்த டொமைன். அப்போ அதே மாதிரியே இங்கே நீங்கள் மெயில் எங்கே டெலிவர் பண்ணணும், ஸோ வேர் ஷுட் இமெயில் ஃபார் திஸ் டொமைன் பி டெலிவர்டு அப்படின்றதுக்காக எம்எக்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் TXT அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆர்பிட்ரரி டெக்ஸ்ட், மோஸ்ட் காமன்லி யூஸ் ஃபார் டொமைன் ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன். இது உண்மையிலே நம்ம தான் வச்சுருக்கோமா அப்படின்றதுக்காக. அண்டு நேம் சர்வர் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி இது ரெண்டுமே என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும் when you create a hosted zone. அதில் இந்த நேம் சர்வருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இந்த நேம் சர்வர் பற்றி இந்த ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி பற்றியும் பார்ப்பீங்க. அப்போ மெயினாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுன்னா ஏ ரெக்கார்டு, சி நேம் ரெக்கார்டு, அடுத்து ஏலியஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு க்ளவுட் சர்வீஸில் இருக்குங்க. அதை பற்றி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ரெக்கார்ட் டைப்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்ட் பற்றி பார்த்துட்டோம். அண்டு நம்ம டிஎன்எஸ் ரெசல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அது கூடவே இப்போ டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றியும் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா இங்கேவே நம்மளுக்கு ஒரு டைம் டு லிவ்னு இருக்கும். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷினும் கூட. ஓகே, ஸோ டைம் டு லிவ் அப்படின்றது என்னென்னா 60 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா
உங்களோட டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அந்த சர்வரில் உங்கள் லோக்கல் கேட்சிலையும் சரி அதுலேயும் சரி 60 செகண்ட்ஸுக்கு மேலே ஐபி அட்ரஸை மறந்துடும். மறந்துட்டா அப்போ என்ன அர்த்தம்? மறுபடியும் போயிட்டு ரூட் நேம் சர்வர், டிஎல்டி டாப் லெவல் டொமைன் சர்வர், அப்புறம் உங்களோட அஸ்யூர் கிட்ட வந்து ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு போயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் என்னன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்குங்க. அப்போ 60 செகண்ட்ஸ்ன்றது என்னன்னா எவ்ரி ரிசால்வர் ஹேஸ் டு ரீக்வெரி ஃபார் மோர் ஆஃப்டன் விச் இன்க்ரீஸ் த லோட் அண்ட் ஆன் அஸ்யூர் இன்க்ரீசஸ் யோர் பர் query பில்லிங். அப்போ ஒவ்வொரு வாட்டி query நடக்கும்போதும் உங்களுக்கு அமௌண்ட்டு தான் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுவே லாங் டிடிஎல்னு வச்சிட்டிங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் 86,400 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் என்னென்னா வெறும் ரொம்ப 24 ஹவர்ஸுக்கு உங்களோட அதான் உங்களோட டிஎன்எஸ் ரிசால்வர்லாம் ஞாபகம் வச்சுக்கும். இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே யார் அந்த டொமைனை ஹிட் பண்ணாலும் learnwithmithran.com ஹிட் பண்ணாலும் அது போயிட்டு இந்த மாதிரி தேடாது. ஸோ போய் தேடாமல் லோக்கல்லே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு சர்வ் பண்ணிடுவோங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும். அப்போ மறுபடியும் முதல் ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும் போய் தேடும், அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வேணும்னா லாங் டிடிஎல் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த டிடிஎல் வைக்கிறனால வாட் இஸ் திஸ்? இப்போ எதுக்காக இந்த டிடிஎல்லாம் நம்ம எப்போ மாற்றணும்? இதெல்லாமே நம்ம டிஎன்எஸ் அஸ்யூர் டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம கற்றுப்போம். ஸோ இப்போ எப்போ இந்த டிடிஎல்லாம் நம்ம மாற்ற போகிறோம்? ஸோ வென் வி ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து learnwithmithran.comல ஒரு ஏ ரெக்கார்ட் நீங்கள் 24 ஹவர்ஸ்னு வச்சுருக்கீங்க விச் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஐபி அட்ரஸ். இப்போ அந்த விஎம்மை நீங்கள் என்னென்னா மாற்றுறீங்க, மைக்ரேட் பண்ணுறீங்க, இல்லை விஎம்மை டிலீட் பண்ணிட்டு புது விஎம் கிரியேட் பண்ணுறீங்க, சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ நீங்கள் இனிமேல் இந்த ஐபியை நீங்கள் மாற்றணுங்க. இது வந்து என்ன நடக்கணும்னா தேர்ஸ்டே இந்த வேலை நடக்கணும். கரெக்டாக இதுதான் சினாரியோ. இப்போ நீங்கள் இஃப் யூ ஜஸ்ட் சேஞ்ச் த ஐபி ஆன் தேர்ஸ்டே அண்ட் லெஃப்ட் த டிடிஎல் at 86,400 விச் இஸ் 1 டேன்னு வச்சுட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேக் எண்டில் உங்களோட அஸ்யூரில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேக் எண்டில் நீங்கள் மாற்றிட்டீங்க. பட் ஆனால் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்னா உங்கள் ரிசால்வர் வந்து இன்னும் பழைய ஐபி தான் ஞாபகம் வச்சுக்குது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, 24 ஹவர்ஸ் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தேர்ஸ்டே உங்களோட சர்வரை நீங்கள் டெலீட்டே பண்ணிட்டு நீங்கள் மாற்றி மாடிஃபை பண்ணிட்டு புது ஐபியை கொண்டு வந்து வச்சாலுமே உங்களோட டிஎன்எஸ் ரிசால்வர் என்னென்னா இன்னும் பழைய ஐபி தான் ஞாபகம் வச்சுக்குது. அதனால் பழைய ஐபிக்கு தான் ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இஸ் எவ்ரி ரிசால்வர் தட் கேட்ச் த ஓல்ட் ஐபி எனி டைம் இன் த ப்ரீவியஸ் 24 ஹவர்ஸ் கீப்ஸ் சர்விங் த ஓல்ட் ஐபி. அப்போ நம்ம சம் விசிட்டர்ஸ் வில் கீப் ஹிட்டிங் த டீகமிஷன்ட் விஎப் ஃபார் அப் டு ஃபுல் டே ஆஃப்டர் கட் ஓவர். அப்போ இதனால் நம்மளுக்கு டவுன் டைமு பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ வாட் இஸ் த ஃபிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் 2 நாள் முன்னாடி டியூஸ்டேவே என்ன பண்ணிடுவீங்கன்னா டிடிஎல்ல கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ 8600க்கு பதில் 300 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க. ஏன்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மெஷினுக்குமே கேட்சி ரெஃப்ரெஷ் ஆகி அப்டேட் ஆகுறதுக்கு. ஸோ அப்போ ஒரு 1 ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. ஸோ திஸ் கேரண்டீஸ் எவ்ரி ரிசால்வர் வேர்ல்டு வைட் ஹேஸ் அட் சம் பாயிண்ட் requeried and pick up the new short TTL. So nobody is still holding the 24-hour catchy entry. அப்போ இனிமே நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிடிஎல் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருமே இனிமேல் 5 மினிட்ஸ் டிடிஎல் தான் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் தேர்ஸ்டே ஆக்சுவலாக அந்த கட் ஓவரை மாற்றிட்டிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா டிஎன்எஸ் ரிசால்வர்ஸுக்கும் என்ன ஆகிரும்னா அப்டேட் ஆயிரும். இந்த மாதிரி புதுசாக ஐபி வந்துருச்சு என்னென்னு. ஏன்னா நீங்கள் இனிமேல் ஞாபக சக்தி இனிமேல் 24 ஹவர்ஸ் கிடையாது, 5 மினிட்ஸ் தான் சொல்லிட்டீங்க. அப்போ எவ்ரி 5 மினிட்ஸ் என்னென்னா மறந்துடும் அது என்ன ஐபின்றது. அப்போ அதுக்கு தேடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸு தென் நீங்கள் என்னென்னா மண்டே போல் கூட நீங்கள் டிடிஎல் பேக் டு 86,400 நீங்கள் மாற்றிட்டா ஸோ தட் உலகத்தில் இனிமேல் எல்லாருமே 5 மினிட்ஸ் ஒன்ஸ் query பண்ணாமல் அகெயின் 24 ஹவர்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இன் பிட்வீனில் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்மால் ப்ரைஸ் நீங்கள் என்னென்னா பே பண்ணுறீங்க டு மேக் ஷுர் தட் யோர் சிஸ்டம்ஸ் ஆர் ஹைலி அவைலபிள். அப்போ டிஎன்எஸ்லேயும் நம்ம என்னென்னா இந்த டிடிஎல் டைம் டு லிவ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் சர்வரில் உங்கள் பேக்கெண்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்க, ஏன்னா எல்லாமே லைவாக ஆக்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். புதுசாக கிரியேட் பண்ணும்போது ஓகே, பட் லைவ் ரன்னிங்கில் வில் ஹேவ் ஸோ மெனி இஷ்யூஸ், ஸோ மெனி அவுட்டேஜஸ் அண்ட் இஷ்யூஸ் நீங்கள் என்னென்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க தான். ரைட். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்போ இங்கே 3 டாபிக் தான். என்ன ரெக்கார்ட் இருக்குது, டைம் டு லிவ்ன்றது என்னது, அண்டு எப்படி டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க்ஸ், ஸோ ஹவு தே ஒர்க், எப்படி போய் தேடும், எங்கெங்கெல்லாம் போய் தேடும், ஃபஸ்ட்டு .com .edu பார்க்கும், அங்கேருந்து நெக்ஸ்ட் டொமைன் நேம் learnwithmithran போய் பார்க்கும், இந்த learnwithmithran யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கான்றதை பார்க்கும், விச் இஸ் அஸ்யூரா AWS ஆன் ப்ரிமான அங்கே வந்துட்டு ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுன்னு கேட்கும். உங்கள் அஸ்யூர் ஐபி அட்ரஸை கொடுத்துரும். நெக்ஸ்ட் டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் ஓகே இதுதான் ஐபி அட்ரஸ், அப்போ நான் டேரெக்டாக அந்த ஐபிக்கே ரீச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரௌசர் ஐபிக்கு ரீச் பண்ணி அதோட ரெக்வஸ்ட்டை தேடிக்கோங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் செக்கிங் இட் ஆல் அவுட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
எப்படி டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க் ஆகுது, and அது கூடவே எப்படி நம்ம டொமைன் சப்டொமைன்ஸ்னா என்ன, பாத் பேஸ்ட் பாத்னா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அண்ட் சிமிலர்லி வி ஆல்சோ லேர்ன்ட் அபவுட் ஹவு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க். சூப்பர். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முதல்ல இருக்கிற எல்லா தேவையான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியும் கொடுத்துட்டேன். நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாவது செக்மெண்ட் விச் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக பப்ளிக் டிஎன்எஸ் என்னோட கோடாடியை வச்சு நம்ம உண்மையிலேயே இப்படி learnwithmithran.com அடித்தா எனக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். சார் இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அஸ்யூரில் ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் ஜோன் நம்ம என்னென்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்படின்னா பப்ளிக் ஜோன்னா என்னென்னா இன்டர்நெட் ஃபேஸிங். அப்போ இன்டர்நெட்டில் யாருன்னா ஒருத்தவங்க இனிமேல் learnwithmithran.comனு அடித்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ எப்படி ரெக்வஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு பப்ளிக் ஜோன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அஸ்யூர் ஆட்டோமேட்டிக்லி 4 நேம் சர்வர் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி SOA ரெக்கார்டுன்றது நம்மளுக்கு என்னென்னா கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அஸ்யூரே கொடுத்துட போதுங்க. இது நீங்கள் எப்போவுமே நேம் சர்வரும் சரி ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டியும் சரி நீங்கள் கை வைக்கவே மாட்டீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆகி கொடுத்துட போகுது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஃப்ளோவை நம்ம என்னென்னா நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போது புதுசாக இன்னொரு ரெக்கார்டு டைப்பும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏ ரெக்கார்டு அண்ட் 4A WAA அண்ட் சி நேமு எம்எக்ஸு TXT அண்ட் நேம் சர்வர் SOA இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட் செட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ புதுசாக ஒரு ஏலியஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அ நார்மல் A ரெக்கார்டு வில் பாயிண்ட் டு அ ஸ்டாட்டிக் IP அட்ரஸ் பை ஹேண்ட். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் ஃபார் அஸ்யூர் ரிசோர்ஸஸ் ஹூஸ் IP கேன் சேஞ்ச். அப்படின்னா பப்ளிக் ஐபின்றது ரீஅசைன்ட் ஆகும். நம்ம அடுத்து கற்றுக்க போகிற டிராஃபிக் மேனேஜரு, ஃப்ரண்ட் டோரு, இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அப்போ ஏ ரெக்கார்டே நீங்கள் கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு IP சேஞ்ச் ஆகுது மாறுதுன்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு டிஎன்எஸில் போய்ட்டு அந்த ஏ ரெக்கார்டு இனிமேல் இந்த IP இல்லை இந்த IPன்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக மாற்றணும். ஸோ அப்போ இஃப் யூ நாட் சேஞ்சிங்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிரேக் ஆகும். அப்போ இதனால் ஏலியஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்யூர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏலியஸ் ரெக்கார்டுன்றது என்னன்னா இது டேரெக்டாக அந்த ரிசோர்ஸே பாயிண்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் நாட் பாயிண்ட் த IP. ஸோ அப்போ மீனிங் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, இப்போ சோஃபார் நான் என்னென்னா இங்கே பப்ளிக் IP அட்ரஸ் தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் நான் இங்கே நான் ஆக்சுவலாக சொல்லணுன்னாலே இங்கே இந்த பப்ளிக் IP இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் IPயை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பாயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு பப்ளிக் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு ஏ ரெக்கார்டுன்னு ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இந்த பப்ளிக் ஐபியை பாயிண்ட் பண்ணுவோம். இனிமேல் யாருன்னா learnwithmithran.comனு அடித்தாங்கன்னா இந்த பப்ளிக் ஐபிக்கு போ அப்படின்னு. இதுதான் சோஃபார் சொல்யூஷன், இதுதான் ஏ ரெக்கார்டோட மீனிங். ஆனால் இப்போ நீங்கள் ஏ ரெக்கார்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ALIAS. ஸோ ALIAS. ஸோ ஏலியஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ வாட் இஸ் ஏலியஸ்? நம்மளோட டாக்குமெண்டேஷன் எடுத்துப்போம். ஸோ வாட் இஸ் அன் ஏலியஸ் ரெக்கார்டு? ஸோ அது என்ன சால்வ் பண்ணுன்னா, நீங்கள் திஸ் சால்வ்ஸ் பை பாயிண்டிங் அட் த அஸ்யூர் ரிசோர்ஸ் இட் செல்ஃப், நாட் த IP. அப்போ நீங்கள் இங்கே பப்ளிக் ஐபியை பாயிண்ட் பண்ணாமல் இது எல்லாமே அஸ்யூர்க்குள்ளனால. ஸோ ஏன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிற பப்ளிக் ஹோஸ்டட் ஜோனும் அஸ்யூர் தான், லோட் பேலன்ஸரும் அஸ்யூர் தான். அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லோட் பேலன்ஸரே டேரெக்டாக பாயிண்ட் பண்ணுங்கள். அஸ்யூரே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த லோட் பேலன்சரில் IP மாறினாலும் அதுவே அப்டேட் பண்ணிக்கும், நீங்கள் இனிமேல் மாற்ற வேண்டாம். அப்போ அதுக்கு ஏலியஸ் ரெக்கார்டு தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ ஏன்னா நீங்கள் அஸ்யூருக்குள்ளேயே யூஸ் பண்ணுறீங்க, அஸ்யூர் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏலியஸ் ரெக்கார்டு தான் ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏலியஸ் ரெக்கார்ட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம் of pointing at the Azure resource itself, not the current IP. Azure keeps the record answer in sync automatically when the resource IP changes. ஸோ நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ண தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோட் பேலன்ஸர் IP மாறுதா, அதுவே நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே அஸ்யூர்க்குள்ளே தான்றனால எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அப்போ திஸ் இஸ் வாட் நம்மளுக்கு அட்வான்டேஜ். அப்போ நார்மலாக நீங்கள் ஏ ரெக்கார்ட் ஒரு சி நேம் ரெக்கார்ட்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் தான் மேனுவலாக ஒரு IP அட்ரஸோ இல்லை ஹோஸ்ட் நேமோ நீங்கள் டைப் பண்ணணும். ஆனால் ஏலியஸ் ரெக்கார்டுன்னு போகிறனால பப்ளிக் ஐபி, டிராஃபிக் மேனேஜர், ஃப்ரண்ட் டோரு, லோட் பேலன்சர், இது எது கூட வேணாலும் நீங்கள் என்னென்னா டேரெக்டாக நீங்கள் அந்த சர்வீஸ் கூடயே பாயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி தனியாக கிரியேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த ஃபியூச்சர்லலாம் நம்ம இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போங்க. ரைட். ஏன்னா நம்ம நெட்வொர்க்கிங்கில் இன்னும் ஒரு டிராஃபிக் மேனேஜர்னு ஒரு வீடியோ இருக்குது. அப்போ வீல் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம அது கூடயும் சேர்த்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அண்ட் இப்போ நீங்கள் நார்மல் ரெக்கார்ட்னு என்னென்னா நீங்கள் தான் மேனுவலாக IP மாறுச்சுன்னா எடிட் பண்ணணும். ஆனால் ஏலியஸ் ரெக்கார்ட்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே அட்வான்டேஜஸ். இது கூடவே இன்னொரு ஃபேமஸான கொஷினு, அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு செக்மெண்ட்டாக வச்சுருக்கேன். அதை நம்ம கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, விச் இஸ் DNSSEC, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் நேம் சிஸ்டம் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன். இது என்னென்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் அன் அட்டாக்.
இது அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுற சொல்யூஷன் இது. பட் ஆனால் இது என்னன்னா டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் ஆர் கேட்சி பாய்சனிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா ஒரு அட்டாக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணுவாங்க. மீனிங் நம்ம இப்போ இங்கே தேடுறோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம போயிட்டு வி ஆர் ஃபைண்டிங் நமக்கு நம்மளோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு தேடுற இடத்துல இங்கே கூட அட்டாக் பண்ணுவாங்க. விச் இஸ் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சுவல் ஐபி இல்லாமல் வேற ஒரு ஐபி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உள்ளே மாற்றி அட்டாக் பண்ணி இதுதான் உண்மையான ஐபின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அட்டாக்கரோட சைட்டுக்கு அவங்கக்கிட்ட உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவன் எடுத்துப்பாங்க. அப்போ plain DNS has a well-known weakness. A resolver has a no way to prove an answer it received. The prove an answer it received actually came from the real authoritative source. நடுவில் யாரும் டேம்பரிங் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பிளெயின் டிஎன்எஸ் கிட்ட இது ஒரு வீக்னஸ் தான். அப்போ அதனால தான் டிஎன்எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா டொமைன் நேம் சிஸ்டம் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இது என்னென்னா கிரிப்டோகிராஃபிக்லி நீங்கள் இப்போ பெம் கீஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்க என்னென்னா ஒரு கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க என்னென்னா ஒரு கீ ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஜோன் சைனிங் கீ ZSK அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னா நீங்கள் உங்களோட டொமைன் ரெஜிஸ்டார் விச் இஸ் கோடாடி கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க நம்ம அஸ்யூர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அஸ்யூர் வந்து எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம இதை மேக் பண்ணுறோங்க. இப்போ இந்த செட்டப் வந்து நம்ம இப்போ ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணும்போது இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஃபீச்சர் என்னென்னா இது ஒரு ஃபேமஸாக இன்டர்வியூவில் யாரும் டேம்பரிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேசுவீங்க. இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருவோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஏன்னா சோஃபார் நம்ம தியரிட்டிக்கலே பேசிகிட்டு இருக்கோம். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டொமைன் நேம்னு இருக்கும். டொமைன் நேம் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் டொமைன் நேம் இல்லாமையே 6th ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் டொமைன் நேம் இல்லாமையே உண்மையிலேயே உங்களோட என்எஸ் லுக்கப் ஒர்க் ஆகுதா, விச் இஸ் உங்களோட ரெசல்யூஷன் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 7th ஸ்டெப்புக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் வேணும். ஸோ அதனால் நான் என்னென்னா முதல்ல என்னோட கோடாடி கிட்ட நான் லாகின் பண்ணிக்கிறேங்க. ஸோ கோடாடி கோடாடி நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். சைன் இன்னு யூஸ் மெயில், நான் learnwithmithran@gmail.com 6 digit கோடு கேட்குது. நான் அப்போ என்னோட 2வது ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே ஐ லாகின் டு மை ஜிமெயில். Okay, so let me quickly log into this. சூப்பர். ஸோ இப்போ நான் கோடாடின்ற என்னோட ஒரு பேஜுக்கு வந்துட்டேங்க. இங்கே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லேர்ன் வித் மித்ரன்றதை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் டொமைன் அப்படின்னு நான் போனேன், இந்த கிளிக் பண்ணாலே எனக்கு என்னென்னா learnwithmithran.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா இந்த சைட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வருது. இதில் டிஎன்எஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டிஎன்எஸில் நேம் சர்வர்ன்னு இருக்கும். இதை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஹோஸ்டிங்கரில் இருந்தாலும் சரி, கோடாடியாக இருந்தாலும், ஃப்ரீநாமாக இருந்தாலும், எந்த சைட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கே டொமைன் நேம் வாங்குறீங்களோ அந்த டொமைன் நேமோட செட்டிங்ஸில் அண்டர் டிஎன்எஸ் அண்டர் நேம் சர்வரில் நீங்கள் நேம் சர்வரை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட அஸ்யூர் போர்ட்டல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ portal.azure.com ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆப்வியஸ்லி வி நீட் அ ரிசோர்ஸ் குரூப். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் என்னோட லேர்ன் வித் மித்ரன்ற பேரில் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரீஜன் சென்ட்ரல் இந்தியா தான், மீது எல்லாமே ஓகே. ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு இதுதான் என்னோட ரிசோர்ஸ் குரூப். அப்போ நான் இன்றைக்கி இந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணால் உள்ளே இருக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட்டை நம்ம ஒரு பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் நம்ம என்னென்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம ஒரு பப்ளிக் ஜோனாக நம்ம என்னென்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பப்ளிக் டிஎன்எஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே டிஎன்எஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ டிஎன்எஸ் ஜோனில் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஜோன் தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கேப்லேயே நான் என்ன பண்ணிடுறேன்னா இன்னொரு டேபில் எனக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் தேவை. ஏன் அந்த வர்ச்சுவல் மிஷினில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ஜினிக்ஸை நம்ம வச்சு நம்ம என்ஜினிக்ஸை ஹோஸ்ட் பண்ணி நம்ம அவுட்புட் காமிக்க போகிறோம். அதனால் நான் வர்ச்சுவல் மிஷினில் போயிட்டு ஒரு குவிக்காக ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம என்ஜினிக்ஸ் வச்சுக்க போகிறோம். அதில் நம்ம ஒரு சைட்டையும் நம்ம என்னென்னா நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்போ இதுக்கு பப்ளிக் ஐபியும் நம்ம கொடுக்க தான் போகிறோம். அப்போ லெட்ஸ் சே என்னோட அஸ்யூர் லேர்ன் வித் மித்ரன் சப்ஸ்கிரிப்ஷன், என்னோட லேர்ன் வித் மித்ரன் டிஎன்எஸ்ஸு, இதுக்கு பேர் என்னென்னா என்ஜினிக்ஸு வெப் சர்வர், வெப் SERVER அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். சென்ட்ரல் இந்தியா, நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடண்டன்சி, ஸ்டாண்டர்டு, இது ஓகே தான்.
என்ஜினிக்ஸ் அந்த இது டெலீட் ஆயிருக்கும் தான். விஎம் ஆர்கிடெக்சர் x64 சைஸ் வந்து எனக்கு 4 GB 2 CPU அண்ட் 4 GB ஷுட் பி ஃபைன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து SSH பப்ளிக் கீ ஜென்ரேட் அ நியூ கீப்பேர் தான். என்னோட கீப்பேர் வந்து லைனக்ஸ் கீ அப்படின்ற பேரில் எனக்கு கிரியேட் பண்ணிடு. அண்ட் குவிக்காக என்னோட டவுன்லோட்ஸில் அப்படி ஒரு கீ இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இருக்குது, அதை நான் delete பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் கீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதான் என்னோட கீ. RSA அல்காரிதமே ஓகே தான். அண்ட் இப்போதைக்கு இன்பவுண்ட் போர்ட்ஸ் நான் நன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நெட்வொர்க்கிங்கில் நம்ம போர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இது மீதி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு டிஃபால்ட் இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் நம்ம கொடுத்துருவோம். நீயே ஒரு புது விநெட்டை கிரியேட் பண்ணிடு, சப்நெட்டை கிரியேட் பண்ணிடு. ஸோ எனக்கு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பப்ளிக் ஐபியும் புதுசாக வேணும். ஓகே, இன்பவுண்ட் போர்ட்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா HTTP, HTTPS, SSH இது எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக டெலீட்டும் பண்ணிடு when the resource is deleted. லோட் பேலன்சிங்லாம் இப்போ எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இது எதுவும் கிடையாது. மானிட்டரிங் எதுவும் இல்லை. அட்வான்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கஸ்டம் டேட்டா ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துட்றேங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோடய மெஷின் லான்ச் ஆன உடனேயே உள்ளே வந்து எனக்கு ஐ வில் பி ஏபிள் டு கெட் மை ரிசோர்ஸ். அப்போ ஒரு கஸ்டம் டேட்டா ஸ்கிரிப்ட் என்னென்னா இந்த இடத்துல கொடுத்துட்றேன், விச் இஸ் ஹலோ ஃப்ரம் ஹோஸ்ட் நேம் DNS அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்றேங்க. ஸோ அப்போ நம்ம என்னோட மெஷினுக்கு பேர் என்ன வச்சேன்னா என்ஜினிக்ஸ் வெப் சர்வர் அப்படின்ற மாதிரி நான் பேர் வச்சுருந்தேன். அந்த பேர் வச்சுட்டு DNS அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு அவுட்புட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா we have given that information over here. ஸோ இப்போது நம்ம மீதி இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டு. நெக்ஸ்ட்டு டேக்ஸு, ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு விஎம்மை நம்ம லான்ச் பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த விஎம்மில் எனக்கு என்னென்னா ஒரு அவுட்புட் வர மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டேன். அது என்ஜினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டும் காமிக்கும். ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல் குட்டு எனக்கு கிரியேட்டுன்னு கொடுத்துட்டேன்னா டவுன்லோட் ப்ரைவேட் கீ அண்ட் கிரியேட். ஸோ எனக்கு ஒரு கீ டவுன்லோட் ஆயிடுச்சு, பெம் கீ. எனக்கு இப்போ விஎம்மும் எனக்கு கிரியேட்டிங் ஃபேஸில் வந்துருக்கு. சப்மிட்டிங் த டிப்ளாய்மெண்ட் எனக்கு இப்போ கிரியேட்டும் ஆயிருங்க. சூப்பர். இப்போ நம்ம இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த DNSன்ற பேஜுக்கு வந்துடலாம். இப்போ இங்கே நம்ம கிரியேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பப்ளிக் ஜோன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனு இது என்னோட லேர்ன் வித் மித்ரன் DNS தான். ஸோ அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜோனாக இருக்குன்னா இல்லை. அண்ட் இந்த DNSக்கு பேர் என்ன அப்படின்னா என்னென்னா நம்மளோட லெட்ஸ் சே ஸோ ரிசோர்ஸ் குரூப் லொக்கேஷன் நேம் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து LEARN learnwithmithran.com. ஸோ இதுதான் என்னோட நேம். ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஜோன் எடிட்டர். நீங்கள் ஏதாவது DNS ஜோன்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணுமானா நம்மளுக்கு இன்னும் அந்த நாலேஜ்லாம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. அப்போ டேரெக்டாக என்னென்னா நான் இங்கே லேர்ன் வித் மித்ரன் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். ஆல் குட்டு, லெட்ஸ் கிரியேட். இப்போ எனக்கு டிப்ளாய்மெண்ட் சப்மிட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட DNS ஜோன்ஸ்க்கு வந்துடுவோம். அண்ட் நம்மளோட விஎம்மும் இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இட் ஷுட் பி ரன்னிங் ஸ்டேட்டில் தான் நமக்கு விஎம்மும் இருக்கணுங்க. இப்போ எனக்கு என்ஜினிக் வெப் சர்வர் வித் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. DNS ஜோனும் கிரியேட் ஆயிருக்கு ஃபார் learnwithmithran.com. அண்ட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் செட்னா 2ன்னு இருக்குது பாருங்களேன். இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஃபைண்ட் 2 ரெக்கார்ட் செட்ஸ் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இனிஷியலாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நேம் சர்வர் ரெக்கார்ட் செட்டும் ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டியுமே உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். இது வந்து இது யார் கிரியேட் பண்ணுறதுனா நீங்கள் என்ன ஒரு DNS ஜோன் கிரியேட் பண்ணாலுமே அஸ்யூர் இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியே கொடுத்துருங்க. சூப்பர். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோஸ்டட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெக்கார்ட் செட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஐல் டூ, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம ஒரு DNSயை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் DNS. இப்போ இந்த DNSல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு NS ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி ரெக்கார்டு ரெண்டுமே நம்மளுக்கு கிரியேட் ஆகியிருக்கும். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்கார்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன் விச் இஸ் கோயிங் டு பி A ரெக்கார்டு. ஸோ அந்த A ரெக்கார்டுன்றது லிட்டரலி மீன்ஸ் ஒரு IPv4 அட்ரஸ்க்கு பாயிண்ட் பண்ணுங்கள். அந்த IPv4 அட்ரஸ் நான் இந்த இடத்துல என்ன சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு என்ஜினிக்ஸ் VMA நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மை IPv4 அட்ரஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு என்ஜினிக்ஸ் VM லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இருக்கிற ஒரு IP
பப்ளிக் ஐபி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன், விச் ஐம் கோனா கிவ் இட் ஓவர் ஹியர். ஸோ ஏ ரெக்கார்டு நம்மளோட மெஷினோட ஐபி. ஸோ அது நம்ம எங்கன்னா, ஸோ ஐ கேன் கம் ஃப்ரம் ஹியர். இங்கேவே நம்ம இந்த என்ஜினிக்ஸ் வெப் சர்வரை கிளிக் பண்ணோனாலே நம்மளுக்கு அந்த மெஷினோட பப்ளிக் ஐபி இருக்குங்க. ஸோ இந்த பப்ளிக் ஐபி தான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஏ ரெக்கார்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் இனிமேல் இந்த என்னோட டிஎன்எஸில் விச் இஸ் learnwithmithran.comல, ஸோ learnwithmithran.com யாருன்னா ஹிட் பண்ணாங்கன்னா எனக்கு இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுன்னா இந்த மெஷினுக்கு நீ ரெக்வஸ்ட்டை ரவுட் பண்ணு, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் அஸ் தட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டஸ் கோ அண்ட் கிரியேட் தட் ரெக்கார்ட். ஸோ அப்போ நான் இங்கே புதுசாக நான் ரெக்கார்ட் செட்டில் ஒரு புது ரெக்கார்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ எல்லாமே மறைக்குது, ஸோ நான் என்னோடய வீடியோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இங்கே நேம் வந்து learnwithmithran.com தான், அப்படியே இருக்கட்டும். இங்கே நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் blog அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா blog.learnwithmithran.com அப்படின்னு போகும். ஸோ அப்போ அப்படி இல்லை, நம்ம இது வந்து IPv4 தான் நம்ம வைக்கிறோம். ஸோ ஏலியஸ்னால் என்னென்னா, இங்கே நான் ஏலியஸ்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இது ஒரு அஸ்யூர் என்ன சப்ஸ்கிரிப்ஷனு, என்ன ரிசோர்ஸுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ அப்போ நான் என்ஜினிக்ஸ் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ அந்த ஏலியஸ்னால் என்னென்னா அஸ்யூர் ரிசோர்ஸ்னு வந்துடும். ஏலியஸ்ன்னு இல்லைனா நார்மலாக நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வரும். அப்போ ஏலியஸ்ன்ற ரெக்கார்ட் செட் என்ன மீனிங்னா, ஸோ ஏலியஸ் ரெக்கார்ட் செட் ஆர் ஒன்லி சப்போர்ட்டட் ஃபார் AWA and CNAME அண்ட் இவங்க எல்லாருமே என்னென்னா உங்களோட அஸ்யூர் ரிசோர்ஸ்க்குள்ளே, ஸோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம ஏலியஸ் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணாமல் நம்ம என்னென்னா டைம் டில் 1 ஹவர்னு வச்சுட்டு என்னோட பப்ளிக் ஐபியை, என்னோட இந்த பப்ளிக் ஐபி அப்படியே காப்பி பண்ணி ஆஃப் மை விஎம்மை நான் இங்கே கொடுத்துட்றேங்க. இப்போ இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் ஆடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்ட் செட்டு க்ரியேட் ஆயிரும். ஸோ விச் இஸ் எனக்கு ஏ ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் 1 hour 3600க்கு திஸ் இஸ் மை ஐபி அட்ரஸ், எனக்கு இதை பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்னென்னா நம்ம இங்கே ஒரு ரெக்கார்ட் செட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வேணும்னா அதே மாதிரியே பிளாக்னு கூட கொடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ blog.learnwithmithran.com அப்படின்னா எனக்கு என்னென்னா நான் வந்து CNAME ரெக்கார்டு, எனக்கு வேறு CNAMEனா என்னென்னா வேறு எதுக்கு நீங்கள் ரவுட் பண்ணி விடணும், ஸோ வேறு எதுக்காக நீங்கள் ரவுட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அப்போ அதுக்குன்னா என்ன blog இல்லை www.ன்னு கூட கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே என்னென்னா என்னோட எங்கள் எதுக்கு ரவுட் பண்ணுன்னா learnwithmithran.comக்கு ரவுட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ யாருன்னா இனிமேல் learnwithmithran.comனு அடித்தாலும் www.learnwithmithran.comனு அடித்தாலும் எனக்கு இந்த learnwithmithranக்கு வந்துடும் ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம www நான் கொடுத்துட்டேன், இங்கே blog ஏலியஸ் என்னன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி இன்டர்நெட்னாலே www.ன்னு அடிக்கிறது ஒரு பழக்கம். ஸோ அப்போ அதனால் நம்ம அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் கிளிக் ஆட், இந்த ரூலும் ஆட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இங்கே டயக்ராம் பெயிண்டில் வரைஞ்ச மாதிரியே learnwithmithran ஏ ரெக்கார்டு பாயிண்ட் டு ஹியர், learnwithmithran which is www.learnwithmithran.comனா CNAME ரெக்கார்டு பாயிண்ட் டு learnwithmithran, அது மறுபடியும் அங்கேருந்து ஏ ரெக்கார்டுக்கு பாயிண்ட் டு இது போகும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு நம்மளுக்கு ரவுட் ஆகுதுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இங்கே ரெக்கார்ட் செட்ஸாக நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டோம். அப்போ சிம்பிள், அவ்வளோதான். நம்ம டாப்பிக்கே நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இந்த கோடாடியோட நம்ம இன்னும் இன்டெகிரேட் பண்ணல. இப்போ நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே அஸ்யூர் க்ளவுட் ஷெல்லுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இந்த அஸ்யூர் க்ளவுட் ஷெல்லே நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் க்ளவுட் ஷெல் இங்கேவே யூ கேன் ரன்னு லைனக்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இங்கே என்ன கமாண்ட் என்ன அடிக்க போகிறேன்னா NS lookup அப்படின்னு ஒரு கமாண்டை நான் அடிக்க போகிறேன். இந்த NS lookupன்றது என்னென்னா NS lookup இஸ் வெப் பேஸ்ட் DNS கிளைண்ட். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ NS lookup எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. இப்போ நான் இங்கேவே நான் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் டு அஸ்யூர் க்ளவுட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிங் வெல்கம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு இங்கே க்ளவுட் ஷெல்லும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஐம் கோனா ரன் அ கமாண்ட். ஸோ NS lookup அப்படின்ற ஒரு கமாண்டை ஹிட் பண்ணிட்டு நான் என்னோட உண்மையிலே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் NS lookup அப்படின்னு ஒரு கமாண்ட் -type ஈக்குவல் டு ஏ ரெக்கார்டு. ஸோ அப்படின்னு இது வந்து ஒரு கமாண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். எனக்கு என்ன பண்ணுன்னா learnwithmithran.com அப்படின்றதுக்கு எனக்கு வந்து நீ ஹிட் பண்ணு. பட் ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் இந்த டேப்பில் திருப்பி நான் டிஎன்எஸ்கே வந்துடுறேங்க. ஏன்னா இங்கே நான் ஒன் ஆஃப் த நேம் சர்வர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா இந்த நேம் சர்வர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நோட் பேடில் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த நேம் சர்வர் மட்டும் தானே இருக்குது. ஓகே, அது மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் ஒன் ஆஃப் த நேம் சர்வர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே இது ஒன் ஆஃப் த நேம் சர்வர் நான் எடுத்து நான் சப்மிட் இங்கே நான்
பேஸ்ட் பண்ணிடுறேங்க. ஓகே. இப்போ நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து இன்டர்னலாக அஸ்யூருக்குள்ளேயேங்க. ஏன்னா கிளவுட் ஷெல்ன்றது அஸ்யூருக்குள்ளேயே இருக்கிறனால நான் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு செக் தான். செக்னா என்னன்னா, நான் ஹிட் பண்ணனா எனக்கு அவுட்புட் வருதா அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ என்எஸ் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். learnwithmithran.com இதுதான் ஒன் ஆஃப் த என்னோட நேம் சர்வர்ஸு. எனக்கு என்னோட விஎம்மோட ஐபி ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்போ இங்கே 104.211 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அது என்னது விஎம்மோட ஐபியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே 104.211 113.217 113.217 அப்போ எனக்கு கரெக்டாக ரெசல்யூஷன் ஆகுது. அப்போ நான் இப்போ போய் ப்ரௌசரில் போயிட்டு learnwithmithran.com அடிச்சு அவுட்புட் வருமா? வராது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு கோடாடியில் நம்ம learnwithmithran.com வாங்கி வச்சுருக்கோம். கோடாடியும் நம்மளோட அஸ்யூரையும் எங்கேயுமே நம்ம லிங்க் பண்ணவே இல்லைங்க. அப்போ அதனால் இந்த டயக்ராமில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதில் இன்னும் கொஞ்சம் இதை ரைட்டில் கொண்டு வந்துட்டுறேன். ஏன்னா நமக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது என்னோடய வீடியோ மறைக்காத அளவுக்கு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஒன் மோர் நம்மளுக்கு இங்கே கோடாடி அப்படின்ற ஒரு சர்வீஸும் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் கோடாடின்ற ஒரு சர்வீஸ். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 நேம் சர்வர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ அந்த 4 நேம் சர்வரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோடாடி கிட்ட இனிமேல் நீ உன்னோட ஓன் நேம் சர்வரை யூஸ் பண்ணாத, நீ வந்து அஸ்யூரோட நேம் சர்வரை யூஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஸோ அப்போ சொல்லிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பை டைரக்ஷனல் மாதிரி. இனிமேல் learnwithmithran.comனு அடித்தாங்கன்னா அஸ்யூர் நம்ம கோடாடி கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கனால அது சொல்லிடும் இந்த அஸ்யூர் நேம் சர்வருக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் நோ. அப்போ நம்ம இந்த கோடாடி கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அஸ்யூரோட நேம் சர்வரை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கேர்ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம கோடாடிக்கு வந்துடுவோம். சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு டொமைன் நேம் வாங்கியிருக்கீங்க, அது டிஎன்எஸில் நேம் சர்வர் கிட்ட. ஸோ இங்கே நம்ம என்னென்னா சேஞ்ச் நேம் சர்வர் நான் கொடுக்குறேங்க. ஸோ அப்போ எடிட் நேம் சர்வர், ஐ வில் யூஸ் மை ஓன் நேம் சர்வர்ஸ். மொத்தமாக நம்மளுக்கு 4 நேம் சர்வர் இங்கே கொடுக்கணும். அப்போ நான் என்னோடய டொமைன் நேமில் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே என்எஸ் ரெக்கார்டில் மொத்தம் 4 நேம் சர்வர் இருக்கா. இது 4த்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பேடில் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 4 நேம் சர்வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கோடாடியில் போயிட்டு இங்கே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இந்த ஒவ்வொரு நேம் சர்வர் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கடைசியில் இந்த டாட் இருக்குங்க. அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கோடாடி கிட்ட கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது அப்படியே காப்பி கரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டு லெட் அஸ் பேஸ்ட் திஸ் அண்ட் இது 2வது காப்பி இங்கே பேஸ்ட்டு, அப்புறம் 3வது காப்பி இங்கே பேஸ்ட்டு அண்ட் 4வது காப்பி இங்கே பேஸ்ட்டுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ்னு கொடுத்தோன்னா நமக்கு கண்டினியூ நீங்கள் மாற்றுறீங்க, இது ஓகே தானே, இதனால் உங்களுக்கு எதாவது இஷ்யூ கூட ஆகலான்னு சொல்லுது. ஓகே தானே. நீங்கள் நேம் சர்வர் மாற்றுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது வெப்சைட் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ நம்ம நேம் சர்வரை நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரம் கோடாடி சைடில், நான் இதை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்போ சிம்பிள், அவ்வளோதான். அப்போ இனிமேல் learnwithmithran.comனு அடித்தாங்கன்னா நம்மளோட டிஎன்எஸ் ரிசால்வர் படி ரெசல்யூஷன் படி நம்மளுக்கு என்னென்னா கோடாடி வந்து உலகத்தில் இது இட் வில் அப்டேட். இந்த மாதிரி அஸ்யூரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அஸ்யூரில் தான் அந்த பப்ளிக் டிஎன்எஸ் ஜோன் இருக்குது, அங்கே போயிட்டு ஏ ரெக்கார்டை தேடு. அப்படி ஏ ரெக்கார்டை தேடும்போது அப்படி சர்ச் பண்ணி வரும்போது அதுக்கு என்ன கிடைக்கும், ஏ ரெக்கார்டு அப்படின்ற போது. ஸோ ஏ ரெக்கார்டில் இட் வில் கெட் தட் இன்ஃபர்மேஷன் ஏன்னா விச் இஸ் நமக்கு ஏ ரெக்கார்டு அப்படின்ற போது இட் வில் கெட் நம்மளோட ரெக்கார்ட் செட்ஸ். ஸோ ஏ ரெக்கார்டுனா இந்த ஐபிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அப்போ இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு learnwithmithran.com அப்படின்னு அடித்தேன்னா எனக்கு அவுட்புட்டுன்றது வரும். ஸோ நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுது. இட் வில் டேக் டைம். நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் உடனே உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் டிஎன்எஸ் லெவலில் உலக லெவலில் நீங்கள் அப்டேட் பண்ணுறனால இட் வில் டேக் டைம் ஃபார் இட் டு அப்டேட். ஸோ அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு ப்ரைவேட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சில பேருக்கு இமீடியட்டாக அவுட்புட் வரலனா கூட வெயிட் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கூட வரும். சம்டைம்ஸ் இமீடியட்டாகவும் வரும். ஏன்னா நார்மலாக டிஎன்எஸ் வேர்ல்டு லெவல் அப்கிரேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் என்னன்னா ஒரு 24 to 48 ஹவர்ஸ் கிட்ட அவன் மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு HTTP learnwithmithran.com அப்படின்னு அடிச்சு என்டர் அடிச்சேன்னா let us see if I'm able to get a page. Continue to cite. சூப்பர், அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நம்ம ஹலோ ஃப்ரம் nginx வெப் சர்வர் டிஎன்எஸ் அப்படின்ற அவுட்புட்டை நம்ம அவுட்புட் வரதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம நாட் செக்யூர்லியே http://learnwithmithran.com அப்படின்னு அடிக்கிறோம். அப்போ இப்போ நான் http://www.ன்னு அடித்தா கூட இங்கே எல்லாம் அடாச்சு
எல் இங்கே. ஸோ லேர்ன் வித் மித்ரன் ஹிட் பண்ணால் லெட்ஸ் சி ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஸோ கண்டினியூ டு சைட்டு. அப்பையும் எனக்கு ஹலோ ஃப்ரம் என்ஜினிக்ஸ் வெப் சர்வர் டிஎன்எஸ்ன்னு வருதுங்க. சூப்பர். ஆனால் இதுவே நான் இங்கே பிளாகுன்னெலாம் போட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நான் http://blog அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் என்டர் அடிச்சேன்னா சைட் கான் பி ரீச்டு. ஏன்னா blog with learnwithmithran.com அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு வருது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸ் குயிக்காக போயிட்டு இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஆடுன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்னென்னா CNAMன்னு நம்ம ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிளாகுன்னு நான் கொடுக்குறேன். blog.learnwithmithran.com என்னோட வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னென்னா நீ பிளாகுன்னு கொடுத்தாலும் என்னோட ஹோம் பேஜுக்கே ரவுட் பண்ணி விடு. ஸோ விச் இஸ் learnwithmithran.comக்கு ரவுட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிளாகுக்கு நான் ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இது ஒரு CNAME ரெக்கார்டு, கிளிக் ஆட். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு லெட்ஸ் கோ டு ஒரு ப்ரைவேட் ப்ரௌசர், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஒர்க் ஆகலை. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஹிட் பண்ணுவோம். ஸோ http://blog.learnwithmithran.com ஹிட் அடிப்போம். சைட் கான் பி ரீச் தான் வருது. பட் வி வில் வெயிட். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே டைம் டு லிவ் இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இங்கே நான் blog.learnwithmithran.com தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயுமே நான் CNAME ஒன்று பிளாக், இன்னொன்று www இது ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டைம் டு லிவ்ன்றது 3600 இருக்குது. ஸோ அதனால் லெட் அஸ் சி இஃப் ஐ எம் ஏபிள் டு கெட். இல்லைனா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம இந்த செஷன் முடியும் போது கூட நம்ம திருப்பி பார்ப்போங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம இப்போது பட் ஆனால் ஹிட் பண்ணால் அவுட்புட் வர மாதிரி நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ அவர் வெப்சைட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு பப்ளிக் ஹோஸ்டட் ஜோனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம செகண்ட் செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னென்னா நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட்டு விச் இஸ் ப்ரைவேட் ஹோஸ்டட் ஜோனுன்னு இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஸ் வெல். ரைட். ஸோ அப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டில் நம்ம என்னென்னா ப்ரைவேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் Azure DNSலேயே நம்ம என்னென்னா நம்ம ப்ரைவேட்டாக வி கேன் கிரியேட் விச் இஸ் ப்ரைவேட் ஜோனுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பப்ளிக் ஜோன், ப்ரைவேட் ஜோன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுமே என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ஸோ வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாகவே பப்ளிக் ஜோன் அப்படின்றதுக்கு மீனிங் யாரா ஒருத்தங்க வேர்ல்டு வைடு இன்டர்நெட்டில் learnwithmithran.com அடித்தா இட் ஷுட் ரவுட்டட் டு தட் என்னோட பர்டிகுலர் லோட் பேலன்ஸருக்கோ இல்லை ஃப்ரண்ட் எண்டுக்கோ நம்மளுக்கு என்னென்னா நமக்கு அவுட்புட் காமிக்கணும். அதுக்காக நம்ம பப்ளிக் ஜோனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ப்ரைவேட் ஜோன் அப்படின்ற இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஜோன்னா என்ன, ஸோ வாட் இஸ் த மீனிங்னா இது உங்களோட VNetக்குள்ளே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண வர்ச்சுவல் நெட்வொர்க் டாபிக் பிரகாரம் ஸோ வி வில் ஹேவ் VNets. இப்போ லெட்டஸ் சே நம்மக்கிட்ட இப்போ இங்கே இந்த என்னோட VNetக்குள்ளேயே மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. இப்போது லெட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துப்போம். உங்ககிட்ட என்னென்னா ஒரு 5 VMs இருக்குது. ஸோ VM1, VM2 அது நம்ம VMோட ரெப்ரசன்டேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்னென்னா இங்கே நான் VM அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். So consider this is a virtual machine. You have 5 virtual machines and 5 virtual machines plus or 4 virtual machines plus ஒரு database இருக்கு நம்ம எடுத்துக்கலாமே. So I have 4 virtual machines and also I have one machine which is a I'll say it's a DB. So அப்போ நமக்கு என்னென்னா இங்கே எனக்கு ஒரு டேட்டாபேஸுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ I'll consider this as a different color. இது வந்து ஒரு டேட்டாபேஸ். நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு மெஷினுக்குமே you are having a naming system. அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்து VM1 ஸோ let's say this is VM1 அண்ட் இது வந்து VM2, இது வந்து VM3, இது வந்து VM4, இது வந்து DB1 இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா நீங்கள் நேம் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு VMக்குமே என்ன இருக்குன்னா ஒரு ப்ரைவேட் IP அட்ரஸ் இருக்குங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு யூ வில் ஹேவ் அ ப்ரைவேட் IP. ஸோ லெட்ஸ் சே 10.0.1.1 இதுக்கு அந்த மாதிரி அந்த மெஷினை வச்சு நம்ம என்னென்னா நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக 2.2 அண்ட் அந்த 1.1 அப்போ 1 இங்கே 10.0.1.2 இந்த மாதிரி என்னென்னா நீங்கள் ஐபிலாம் வைக்கிறீங்க. சிமிலர்லி உங்கள் டேட்டா பேஸுக்கும் என்னென்னா வேறு ஒரு சப்நெட்டில் யூஆர் கிரியேட்டிங்க. அதே மாதிரியே அதுக்குமே நீங்கள் வேறு ஒரு சப்நெட் ஏன்னா 256/256 ரேஞ்சில் மொத்தமாக 255 IPs வரும். அப்போ ஒரு சப்நெட் 10.0.1.0லையும் இன்னொரு சப்நெட் டேட்டா பேஸ்க்கும் நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ நான் இங்கே வேணும்னா டக்குன்னு ரெப்ரசன்டேஷன் சப்நெட்டோட ரெப்ரசன்டேஷனும் இங்கே நான் கொடுத்துட்றேங்க. இது எல்லாமே ஒரு சப்நெட்டுக்குள்ளே இருக்குது அண்ட் இது வந்து இன்னொரு சப்நெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ தே ஆர் 2 டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸ். அந்த சப்நெட்டோட CIDR ரேஞ்சும் நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே குயிக்காக கொடுத்துட்றேன். ஸோ 10.0.1.0/24 இது இந்த CIDRோடது. அதே மாதிரி இங்கே 10.0.1.0/24
2.0/24. இது வந்து இந்த சிஐடிஆர். இதுக்குள்ளே இன்னும் மல்டிபிள் டேட்டா பேசஸ் நீங்கள் என்னமோ வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அல்டிமேட்டாக ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் ஐபின்றது ஃபிக்ஸ்டு தான். நீங்கள் ஒரு மெஷின் டு இன்னொரு மெஷின் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் யூ கேன் யூஸ் திஸ் ப்ரைவேட் ஐபி டு கனெக்ட் வித் ஈச் அதர். ஆனால் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களோட ஆட்டோ ஸ்கேலிங்கோ இந்த வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டோ என்னென்னா, ஒரு விஎம்மை இதை வந்து என்னென்னா டெலீட் பண்ணுது, புதுசாக இன்னொரு விஎம்லாம் கிரியேட் ஆகுது, விச் இஸ் விஎம் நம்பர் 6, 7, 8ன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகுது, திருப்பி டெலீட் ஆகுது. அப்படி டெலீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து விஎம் இருக்குது, எனஃப் ஸ்பேஸ் இருக்குது, பட் ஆனால் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கிரியேட் ஆன விஎம் வந்து இன்னொரு நம்பர் வந்து இப்போ விஎம் நம்பர் 6ன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா விஎம்ஐ கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது இதெல்லாம் யாரோட பொறுப்பு? வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டுன்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம், அவங்களோட பொறுப்பு. அப்போ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ நேரம் நான் என்ன ஞாபகம் வச்சுருந்தேன்னா, நான் 1, 2, 3, 4 அப்படின்ற நம்பர்ஸில் தான் நான் விஎம் இருந்துச்சு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணிடுச்சுன்னா, எனக்கு நடுவில் இப்போ ஒரு விஎம்மை ரீப்ளேஸ் பண்ணதில் வேறு ஒரு வர்ச்சுவல் மெஷின் வந்துருச்சுங்க. அப்போ அதுக்கு ஐபி வேறு அதேமாரி வந்துருச்சு. இப்போ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அப்போ இதுக்கப்புறம் இனிமே நீங்கள் இப்படி ஐபி அட்ரஸை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெஷின்லேருந்து இந்த மெஷின் கிட்ட நான் பேசணுன்னா என்ன பண்ணணும்? நான் இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சால் தான் பேச முடியும். அதே மாதிரி என்னோட வர்ச்சுவல் மெஷின் டேட்டாபேஸோட பேசணும்னா, டேட்டாபேஸோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் தான் எனக்கு பேச முடியும். ஆனால் அல்டிமேட்டாக டேட்டாபேஸோட ஐபி அட்ரஸ் எல்லாமே மாறுது. அப்போ ஸோ நவ் என்ன பண்ணலாம்? அப்போ திஸ் இஸ் வேர் யூ கேன் கிரியேட் அ ப்ரைவேட் டிஎன்எஸ். ஸோ நமக்கு ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிரியேட் பண்ணலாங்க. ஸோ அப்போ அஸ்யூர் டிஎன்எஸ் ப்ரைவேட் ஜோன் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஜோனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ரைவேட் ஜோனோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம உங்களோட விநெட்டோட இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. அப்போ லெட்ஸ் கன்சிடர் யூ கம் ஓவர் ஹியர் அண்ட் நம்ம இங்கே ஒரு சேம் டயக்ராம் எடுத்துக்கலாம் அண்ட் லெட்ஸ் புட் தட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் இதுக்கு இந்த கலரை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அண்ட் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோனா கால் திஸ் ஆஸ் அ சேம் பிளாக் மை பேட். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட ப்ரைவேட் டிஎன்எஸோட நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோங்க. ஸோ ப்ரைவேட் ஜோனுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட விநெட்டோட நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இதனால் என்னென்னா, உங்களோட விநெட்டுக்குள்ளே மட்டும் டொமைன் நேம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இனிமேல் இந்த விஎம்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கிவ் அ நேம். ஸோ என்ன நேம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த விஎம்மோட பேர் என்னன்னா இனிமேல் பேராகவே வந்துடும். ஸோ அப்போ என்ன நேம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் விஎம் என்ஜினிக்ஸ் NGINX-1 அப்படின்னு நான் பேர் வச்சுக்கலாம். டாட் என்னோட இன்டர்னல் டாட் learnwithmithran.com அவ்வளோதாங்க. அப்போ இனிமே இப்படி நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட வர்ச்சுவல் மெஷின்ஸுக்கு நீங்கள் பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்னோட டொமைன் நேம், என்னோட ப்ராஜெக்ட் வந்து learnwithmithran.com. அதுக்கு முன்னாடி இன்டர்னல்னு ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா VM-Nginx1, VM-Nginx2, DB-1.internal.learnwithmithran.com அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஐபி அட்ரஸும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், உங்கள் விஎம்மோட பேர் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். 1, 2, 3, 4 DB1 அல்ல டிபிக்கு நம்பர் கூட கொடுக்காம ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாக கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் நேமை வச்சே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இனிமேல் நீங்கள் ஐபி அட்ரஸை மனப்பாடம் பண்ணுன்ற தேவை இருக்காது. அப்போ இதுதான் நம்ம என்னென்னா, ஸோ வி ஆர் கோனா யூஸ் திஸ் ப்ரைவேட் ஜோன் அப்படின்றத வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறதுங்க. அண்ட் அஸ்யூர்க்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, யூ ஹாவ் அ டிஎன்எஸ் ரிசால்வர். இது வந்து அஸ்யூர் ஓன் டிஎன்எஸ் ரிசால்வர். இது வந்து அஸ்யூரோட டிஎன்எஸ் ரிசால்வரோட ஐபி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, பட் ஆனால் இது இப்படி ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை நம்ம ரெட் கலர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்து அஸ்யூரோட ஓன் டிஎன்எஸ் ரிசால்வர். டிஎன்எஸ் ரிசால்வர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், நெட்டில் போயிட்டு ஐபி அட்ரஸை தேடும் பார்த்தீங்களா, அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் தான். அப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜோன் கிரியேட் பண்ணும்போது இந்த டிஎன்எஸ் ரிசால்வரை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுன்னா, இது ஜஸ்ட்டு ஸோ இது எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுன்றதுக்காக RESOLVER. ஸோ இது வந்து அஸ்யூரோட ஓன் இன்டர்னல் டிஎன்எஸ் ரிசால்வரை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி internal.learnwithmithran.com இங்கே இன்டர்னல் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கலாம், மை ஓனுன்னு கொடுத்துக்கலாம், செக்யூர்னு கொடுத்துக்கலாம், ஏதோ ஒரு வேர்டு. ஸோ INTன்னு கூட கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உங்கள் டிபியோ என்னவோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது எல்லாமே இன்டர்னலாக உங்கள் ப்ரைவேட் விநெட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. அப்போ நம்ம முதல்ல இன்றைக்கி அப்போ ஒரு ப்ரைவேட் ஜோன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு விநெட் தேவை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம குயிக்காக போயிட்டு நம்மளோட இந்த பேஜே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நம்மளோட இந்த ப்ரௌசரில் போயிட்டு இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு விநெட்டுன்ற பேஜுக்கு வர போகிறீங்க. ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் இங்கே ஒரு புது விநெட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே விஎம்மும் லான்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ தட் அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. அப்புறம் மொத்தமாக டிலீட் பண்ணிடுவோம். ஸோ என்னோடய சப்ஸ்கிரிப்ஷனு டிஎன்எஸ்ஸு, என்னோடய வர்ச்சுவல் நெட்வொர்க்கு பேர் என்னென்னா என்னோட ப்ரைவேட் ஜோன் விநெட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்படி நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஃபயர்வால் டிடாஸ்லாம் இல்லை. அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து என்னோட சப்நெட் என்னென்னா இது வந்து ஒரு டிஃபால்ட் சப்நெட்டாகவே இருக்கட்டும் 1.0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இதில் 1.0வில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இது ப்ரைவேட் சப்நெட் கிடையாது, இது நான் டிஃபால்ட்டாக விட்டுட்டு லெட் மீ கிளிக் ஆட். ஸோ அப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு டேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு விநெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு விநெட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம என்னென்னா இதுக்குள்ள ஒரு சப்நெட்டும் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த சப்நெட்டில் ஒரு விஎம்மை நான் லான்ச் பண்ணுறேன். அப்போ லெட் மீ லான்ச் அனதர் வர்ச்சுவல் மிஷின். ஸோ அப்போ இது வந்து என்னென்னா கிரியேட்டு வர்ச்சுவல் மிஷின். இந்த பேர்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லேர்ன் வித் மெத்தட் டிஎன்எஸ். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து என்னோட ப்ரைவேட் விஎம் -1 அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த பேர் தான் இனிமேல் முக்கியம். ஏன்னா நான் இங்கே என்ன டயக்ராமில் சொன்ன மாதிரியே இந்த விஎம்க்கு என்ன பேர் வைக்கிறீங்களோ ப்ரைவேட்டு -VM -1ன்னு வச்சுருக்கேன்னா, ஸோ அப்போ இனிமேல் அந்த பேர் தான் நமக்கு என்னென்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ப்ரைவேட் -VM -1 இந்த மாதிரி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ரைட். இது வந்து நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி இதெல்லாம் வச்சுக்கிறேன். ட்ரஸ்ட்டு லான்ச் வர்ச்சுவல் மெஷின் உபுண்டுவே இருக்கட்டும். இதை நான் ஸ்டாண்டர்ட் கூட ட்ரஸ்ட் லெவல் ஓகே. நான் வந்து கம்மியான சைஸில் 2 CPU 4 GB மெமரி கொடுத்துட்றேன். அண்டு இது வந்து யூஸ் எக்ஸிஸ்டிங் கீயில் நான் வந்து ஆல்ரெடி இப்போ தான் ஒரு விஎம்முக்கு லைனக்ஸ் கீ யூஸ் பண்ணேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நெட்வொர்க்கிங்கில் நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். பேரும் நான் ப்ரைவேட் விஎம்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். மீது எல்லாமே ஃபைன் தான். டிஸ்க் ஓகே. நெட்வொர்க்கிங் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் செலக்ட் பண்ணிப்போம். நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ரைவேட் ஜோன் விநெட்டு, அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற விநெட்டு அண்டு பப்ளிக் ஐபி வேணும் தான். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து பேசிக், அதான் செக்யூரிட்டி குரூப் வந்து அட்வான்ஸ்டுன்னு நான் கொடுத்துட்றேன். இல்லைனா என்ன போர்ட்லாம் அலோவ் பண்ணுறேன்னா நான் வந்து HTTPS SSH இதை நான் கொடுத்துட்றேங்க. ஸோ திஸ் will allow all public address to virtual machine. This is fine தான். அண்டு delete the public IP and NIC when the VM is deleted. That is okay. மேனேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது. மானிட்டரிங்கு அட்வான்ஸ்டு. நம்ம கஸ்டம் டேட்டா ஸ்கிரிப்ட் இது கொடுக்க போகிறோமா, நான் அதுமாதிரி ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னா நோ, நம்மளுக்கு ரிசால்வ் ஆகுதான் நான் செக் பண்ண போகிறேன். அதனால் இப்போதைக்கு எதுவும் நான் கொடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு டேக்ஸு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு விஎம்ஐ லான்ச் பண்ணுறோம். ஆனால் இதுக்குள்ளே என்ஜினிக்ஸ்லாம் எதுவும் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ரீச் ஆகுதா இல்லையா, ஐபி ரிசால்வ் ஆகுதா இல்லையா, அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ லெட் மீ கிளிக் கிரியேட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு விஎம்மும் எனக்கு லான்ச் ஆகுது. ஸோ இப்போது இந்த கேப்பில் நம்ம குவிக்காக என்ன பண்ணிடுவோம், நம்ம ப்ரைவேட் ஜோன் ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம என்னென்னா நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பப்ளிக் டிஎன்எஸ் ஜோன் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோனு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னா நெட்வொர்க்கிங் கடியில் தான் வருது. நம்ம விநெட்டு, பப்ளிக் ஐபி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், செக்யூரிட்டி குரூப், பேஸ்ட்னு இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரியே இப்போ நம்ம என்னென்னா டிஎன்எஸ்ன்ற கேட்டகரி கடியில் பப்ளிக் டிஎன்எஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரைவேட் டிஎன்எஸ் பார்க்குறோம். அடுத்தடுத்த டாப்பிக்கில் டிராஃபிக் மேனேஜரும் நம்ம அடுத்தலாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கிரியேட். ஸோ இங்கே நம்ம என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனு இதெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க? ஸோ அதே மாதிரியே நான் என்னென்னா நம்ம வந்து இன்டர்னல் இல்லை செக்யூர் ஏதோ உங்களுக்கு பிடிச்சமான நேம் தான். இன்டர்னல் தான் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்டர்னல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். learnwithmithran.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்றேங்க. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா internal.learnwithmithran. அப்போ இன்டர்னலாக எனக்கு இதுக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன், ஐம் கிவிங். ஸோ இங்கே நீங்கள் செக்யூர்னு கூட நீங்கள் கொடுத்துட்டு இல்லை ப்ரைவேட்டுன்னு கூட கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்னென்னா யூ கேன் கிவ் திஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஜோன் எடிட்டர், ஏதாவது ஜோன் கொடுக்கணுமா இல்லை நோ. எந்த விநெட்டோட நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் அ வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ நம்ம என்னென்னா லிங்க்கு ஒரு பேர் வைக்கலாம். ஸோ லிங்க்கு சும்மா விநெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு நேம்.
அடுத்து என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஹைட் ஆகும். இங்கே என்னோட சப்ஸ்கிரிப்ஷனு எந்த வர்ச்சுவல் நெட் இருக்குன்னா, பிரைவேட் ஜோன் விநெட்டுன்னு நான் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த விநெட். எனேபிள் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. இது என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எந்த விஎம் உள்ளே வந்தாலும் உங்களோட இந்த ஜோன் இந்த விநெட்டுக்குள்ளே என்ன விஎம்னு இல்லை, எனிதிங். ஸோ இட் கேன் பி டேட்டாபேஸாக இருக்கட்டும், இன்னொரு வர்ச்சுவல் மிஷினாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ இப்போ நான் கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன், இதை தான் கொடுக்குறேன். டேக்ஸு ரிவ்யூ தான். அப்போ ஃபைனலாக ரிவ்யூ ஃபைனல் ஸ்டெப்புக்கு நான் போயிடுறேன். இப்போ கொடுத்துட்டு இன்டர்னல் INTERNAL.learnwithmithran.com அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிரியேட்டுன்ற ஸ்டெப்பை கொடுத்துட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஜோன் வந்து நம்மளுக்கு இப்போ கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க் ஃபவுண்டேஷன், ஸோ இந்த நெட்வொர்க் ஃபவுண்டேஷனில் என்னென்ன நெட்வொர்க்கிங் டாபிக் இருக்கோ அதெல்லாமே ஒரே பேஜ் ஒரே ஹெட்டிங் கடியில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம ப்ரைவேட் ஜோனுன்றதை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் ஜோன் நம்ம இன்னும் கிரியேட் ஆகலை. இந்த ஜோன் நம்ம கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நம்மளே சில மேனுவல் ரெக்கார்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே நமக்கு கிரியேட் ஆகிருக்குங்க பாருங்கள். ஸோ இப்போ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். லெட்ஸ் சி ஆஃப்டர் கிரியேஷன் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி வந்துடும். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு இங்கே internal.learnwithmithran.comனு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்டு வந்திருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணேன்னா உள்ள அந்த என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சி வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் விச் இஸ் அவைலபிள் ஓவர் ஹியர். ஸோ லேர்ன் வித் மித்ரன் இன்டர்னல் தானே, இதில் ரெக்கார்ட் செட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ரெக்கார்டு இருக்கும். அது வந்து என்னென்னா நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் டு ஒன் ரெக்கார்ட் செட்டு. பட் இட் ஷுட் ஆல்சோ ஹேவ் நம்ம ஒரு விஎம் லான்ச் பண்ணியிருக்கோம்ல அதோட ரெக்கார்டு. ஸோ இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. லெட் அஸ் வெயிட். லிங்க்கு நம்ம ப்ரைவேட் ஜோன் விநெட்டை தான் கொடுத்துருக்கோம். நம்ம கிரியேட் பண்ண விஎம்மும் வர்ச்சுவல் மெஷின் ப்ரைவேட் ஜோனில் தானே கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் ஜோனில் தான் நமக்கு ஓகே ப்ரைவேட் ஜோன் விநெட்டு அதில் டிஃபால்ட் சப்நெட்டில் தான் கிரியேட் ஆகிருக்கு. இட்ஸ் ப்ரைவேட் ஐபியும் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ரெஃப்ரெஷ். சூப்பர். இட்ஸ் டேக்கிங் டைமுங்க எல்லாமே கிரியேட் ஆகுறதுக்காக. ஸோ நீங்கள் அப்போ நான் டக்குன்னு நான் வந்தனால இட் டுக் சம் டைம். ஏன்னா இப்போது இங்கே நம்ம எதுவுமே என்ட்ரிலாம் இதை நான் ஆட் பண்ணவே இல்லை. எனக்கு இங்கே ஏன்னா நான் ஒரு என்ட்ரி வந்திருக்கணுமே எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இங்கே எனேபிள் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டனை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட மீனிங்கே என்னென்னா நீங்கள் ஒரு விஎம்ஐ இனிமேல் இந்த விஎம்ஓ டேட்டாபேஸோ எனிதிங் இனிமே இந்த விநெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு என்ட்ரி ஆட் பண்ணிடும். விச் இஸ் உங்களுக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி இந்த ஐபிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்போ மீனிங் இனிமேல் நீங்கள் அந்த விஎம்மோட நேம்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளவுட் செல் யூஸ் பண்ணிப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா நான் க்ளவுட் செல் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஸ்டார்ட் ஆகட்டும். இது வந்து இன்டர்னல் டிஎன்எஸ் ரெசால்வர்லேயே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஐல் ஹிட் என்எஸ் லுக்அப் கமாண்ட். என்எஸ் லுக்அப் கமாண்ட் கொடுத்து எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ரிசால்வ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நார்மலாக நம்மளோட பப்ளிக் டிஎன்எஸில் நான் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் ஸோ அதில் நம்மளோட பப்ளிக் டிஎன்எஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ரெக்கார்ட் செட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், பிளாக்னு அடிச்சனா blog.learnwithmithran.comனு அடித்தா நீ வந்து எங்கே ரவுட் பண்ணுனா learnwithmithran ரவுட் பண்ணு. www அடித்தாலும் learnwithmithran ரவுட் பண்ணு. அதே மாதிரியே இப்போ நம்மளோட ரெக்கார்ட் செட்லேயும் நம்ம என்னென்னா private-vm-1.internal.learnwithmithran.comனு அடித்தா எனக்கு இங்கே ரவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்குங்க. அப்போ நான் இதை என்ன பண்ணலான்னா லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீனு ns lookup அப்படின்ற கமாண்ட் அடிக்கிறேன். ஸோ ns lookup கொடுத்துட்டு என்னோட விஎம்மோட பேர் ப்ரைவேட்டு -vm-1 இனிமேல் நம்ம இந்த பெயின் டயக்ராமில் கொடுத்த மாதிரியே .internal.learnwithmithran.com. ஸோ .internal.learnwithmithran.com அப்படின்னு நான் அடித்தேன். இப்படின்னு நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு server can't find the private-vm-1.internal.learnwithmithran.com
நம்மளுக்கு இன்னும் ஃபவுண்ட் ஆகல. இன்னும் அது ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட். இன்னும் ஒரு நமக்கு லெட்ஸ் சி. இது நம்ம வெளியிலேருந்து அடிக்கிறோம். பட் ஆனால் இப்போ நான் இன்டர்நெட் வழியாக இதை நான் தேடனா எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ க்ளவுடு ஷெல் அப்படின்னாலுமே இது ஒரு விநெட்டுக்குள்ளே இருக்கணும்ல. இல்லை, நான் தப்பான இடத்துலேருந்து அடிக்கிறேன், இருங்க. ஏன்னா விநெட்டுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும் இதெல்லாம். இந்த கான்செப்டே என்னென்னா, இனிமேல் நீங்கள் விநெட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் இங்கேருந்து இன்னொரு மெஷினு, இங்கேருந்து இந்த மெஷினு, இங்கேருந்து இங்கே, இதுலேருந்து இது, இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இனிமேல் நம்ம பாசிபிள். ஏன்னா இது இன்டர்னலாக உள்ள ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி க்ளவுடு ஷெல் ரன் பண்ணும்போது அது வந்து பப்ளிக்காக இருந்தனால, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் தெரியுமா இந்த விஎம், இதுக்குள்ளே வருவோங்க. ஸோ இந்த விஎம்குள்ளே நான் உள்ளே வந்துடுறேன். ஸோ எப்படி நான் உள்ளே வரணும், நாம் பப்ளிக் ஐபியை நம்ம காப்பி பண்ணிப்போம். விண்டோஸ் பவர் ஷெல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் ஷெல் இதில் சிடி டவுன்லோட்ஸ், இப்போ SSH-IE, நான் லைனக்ஸ் கீன்ற ஒரு பேரில் ஒரு கீ இருக்குது, அஸ்யூர் யூசர் @ இந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட், என்டர், எஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட விஎம்குள்ளே வந்துட்டேங்க. இந்த விஎம்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, லெட்டஸ் ட்ரை. இன்னொரு விஎம் இருந்தால் ஓகே, அது அந்த விஎம்மோட நமக்கு லிங்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். இல்லைனா டேட்டா பேஸ் கூட ட்ரை பண்ணலாம். இருங்க, நான் இப்போ வந்து இன்னொரு ரெக்கார்ட் செட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ரிசால்வ் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோங்க. ஸோ NS லுக்கப், என்னோடய விஎம்மோட பேர் என்னது, ப்ரைவேட் -VM-1 டாட் இன்டர்னல் டாட் learnwithmithran.com. இப்போ ஹிட் பண்ணனா சூப்பர். இப்போ அதான் உங்கள் விநெட்டுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு அதோட ஐபி இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அதே மாதிரியே NS லுக்கப் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இன்னொரு ரூல். ஏன்னா இதெல்லாமே எனக்கு இப்போ நம்ம இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னென்னா என்னோட உள்ள விநெட்டுக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகிற DNS என்ட்ரிஸ். அப்போ இங்கே ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறேன். என்ன என்ட்ரி ஆட் பண்ணுறேன்னா, நான் மேனுவலாகவே இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு என்னென்னா நம்ம நேம் என்னதுன்னா டிபி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். DB-1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேங்க. அப்படின்னா என்னோட டேட்டா பேஸ் இல்லாத ஒரு டேட்டா பேஸ்க்காக DB-1 கொடுத்துட்றேன். அண்டு இதோட டேட்டா பேஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் என்னென்னா, லெட்ஸ் சே ஐ எம் கிவிங் சம் ஐபி விச் இஸ் இப்போதைக்கு டேட்டா பேஸே கிடையாது, சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி ஒரு ஐபி நான் கொடுத்துட்றேங்க. ஸோ விச் இஸ் சும்மா நமக்கு 111.22.33.44 இப்படி நான் இதுதான் என்னோட இன்டர்னலாக ஒரு ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்றேன். இது ஒரு ரெக்கார்டாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்டர்னலில் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோட ப்ரைவேட் DNS ஜோனில் ஐம் ஆடிங்க இன்னொரு ரெக்கார்டு. ஸோ இன்னும் ஆட் ஆகலையா, ரெஃப்ரெஷ். ஓகே, ஸோ DB-1ன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், TTL. இப்போ நம்ம மறுபடியும் இதை டெஸ்ட் பண்ணுவோங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்ம NS லுக்கப்னு கொடுத்து நம்ம ப்ரைவேட் விஎம்மை கொடுத்த மாதிரி இப்போ நான் இங்கே DB-1ன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தனா எனக்கு என்ன ஆகணும், இதை ஹிட் பண்ணால் எனக்கு நான் கொடுத்துருக்குற இந்த ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வ் ஆகணும். அப்படி ரிசால்வ் ஆச்சுன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இனிமேல் நீங்கள் ஐபி அட்ரஸஸை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் டேட்டா பேஸ்க்கு உங்கள் விஎம்க்கு உள்ள என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஐபி அட்ரஸை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் இனிமேல் இந்த DNS நேம் மூலியமாகவே Nginx-1 இன்டர்னல், இங்கே இன்டர்னலுக்கு பதில் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஸோ VM-1 VM-2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இன்னொரு விஎம்மை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள லான்ச் ஆனாலும் இங்கே என்ட்ரி அதுவே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைனலாக நம்ம செஷனை ரேப் பண்ணுறதுக்கு இன்னொரு விஎம்மை க்ரியேட் பண்ணிட்டு குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் குயிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு விஎம் லான்ச் பண்ணுறேன், விச் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன், என்னோட ரிசோர்ஸ் குரூப்பு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேர் வைக்கிறேன். சும்மா நேமே என்னென்னா பேக்கெண்டு விஎம் ப்ரைவேட். நம்மளோட நேமிங் கன்வென்ஷன் படி ஏதோ ஒரு நேம் நம்ம என்னென்னா வைக்கலாம். வேணும்னா இங்கே இருக்கிற ப்ரைவேட் VM-1ன்னு வச்சுருக்கேன்னா நான் ப்ரைவேட் VM-12 அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேங்க. கரெக்டாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு என்ட்ரி ஆட் ஆகணுன்றதுக்காக. ஸோ அப்போ ப்ரைவேட் VM-12ன்னு நான் வச்சுருக்கேன். DNS அவைலபிலிட்டி ஜோன் நோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஸ்டாண்டர்டு இது ஓகே தான். அண்ட் 4 இது கொடுத்துக்கிறேன். என்னோட எக்ஸிஸ்டிங் கீயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் போர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நன். டிஸ்க்கு நெட்வொர்க்கிங்கில்
மறக்காமல் புது நெட்வொர்க்கில் இருக்கக்கூடாது, உங்களோட ப்ரைவேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அது ரிஜிஸ்டர் பண்ணும். டிஃபால்ட் சப்நெட்டே நான் எடுத்துக்கிறேன். என்னோட பப்ளிக் ஐபி வேண்டாம், நம்ம எப்படி SSH பண்ணி உள்ளே போகிறதில்ல. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் அலோவ் செலக்டட் போர்ட்ஸில் HTTPS SSH நான் அலோவ் பண்ணிக்கிறேன். டெலீட்டு, மேனேஜ்மெண்ட்டு, மானிட்டரிங், அட்வான்ஸு, டேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபைனலாக ரிவ்யூ அண்ட் கிரியேட்ன்ற ஃபைனல் ஸ்டெப்புக்கே டேரெக்டாக ஜம்ப் ஆயிடுறாங்க. இப்போ நான் ஜம்ப் ஆகிட்டு இப்போ நம்ம என்னென்னா இந்த வீடியோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ இப்போ நம்ம எவ்ரிதிங் இஸ் ஃபைனு, லெட் மீ கிரியேட். இப்போ எனக்கு ஒரு VM கிரியேட் ஆகும். அப்போ நம்ம என்னென்னா இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இப்போது ஒரு VM லான்ச் ஆகுது. அந்த VM சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சுன்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஹவ் எனேபிள்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். அப்போ உங்கள் VNetக்குள்ளே என்ன ரிசோர்ஸ் க்ரியேட் ஆனாலும் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ட்ரி ஆட் ஆயிரும். ஸோ இட் வில் டேக் டைம் தான். ஏன்னா இங்கே ப்ரைவேட் VM-12ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிரியேட் ஆகணும். இப்போ டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ என்னோடய வர்ச்சுவல் மிஷின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு VM-12ன்னு ஒரு VM கிரியேட்டும் ஆயிருக்குங்க. அப்போ அது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்த அப்புறம் இந்த சைட் பை சைடில் இங்கேயும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு VM-12ன்னு ஒரு என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் பண்ணிடும். ஸோ அப்போ ஹியர் ஆஃப்டர் ஐபி அட்ரஸ் மாறினாலும் என்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே நீங்கள் அந்த நேமை வச்சு அந்த VMஐ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சோஃபார் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்னென்னா, நம்ம ஒரு பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன்னா என்ன, ஒரு ப்ரைவேட் ஹோஸ்டட் ஜோன்னா என்ன, விச் இஸ் நம்ம அஸ்யூர்லேயே DNS எப்படி ரவுட் ஆகுது, எப்படி நீங்கள் ஒரு டொமைன் நேம் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. அப்போ நம்ம குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நெட்வொர்க்கிங் பார்த்தோம், லோட் பேலன்சிங் பார்த்தோம், ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்தோம், நம்ம இப்போ DNS பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம டிராஃபிக் மேனேஜர்லாம் பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ்டான VPN எக்ஸ்பிரஸ் ரூட் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அது ரொம்ப அட்வான்ஸ் தான். அது மெம்பர்ஷிப் வீடியோவாக பிளான் பண்ணிவிட்டு அடுத்து டேட்டாபேஸ் பற்றி பார்ப்போம். தென் ஆல்மோஸ்ட் எல்லாமே அஸ்யூரில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா ஒரு ப்ராஜெக்ட்டையும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அஸ்யூர் சீரீஸை நம்ம சின்ன சின்ன மீதி இருக்கிற விட்டு போன அந்த மாதிரி லேம்டா இங்கே வந்து அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இங்கே அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து அஸ்யூர் டெவாப்ஸ்க்காக அதை பற்றி நம்ம அஸ்யூர் போர்டு, அஸ்யூர் பைப்லைன்னா அதை நம்ம லேர்ன் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கோல், இதான் நம்ம ரோட் மேப்பு. நம்மளுடைய ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக VM-12ன்னு அதுவே ஒரு ரெக்கார்டை நம்மளுக்கு ஆட் பண்ணிருச்சுங்க. அப்போ நம்ம ஒரு எப்படி நீங்கள் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஜோன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அண்டர் DNSன்னு நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இன்னைக்கு க்ரியேட் பண்ணது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறதுக்கு உங்களோட ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ரிசோர்ஸ் குரூப்புன்னு கொடுத்து இங்கே நீங்கள் டெலீட்டுன்னு கொடுத்தீங்கனாலே எவ்ரிதிங் அண்டர் திஸ் ரிசோர்ஸ் குரூப் அதுவே 1 by 1 ஒரு நெக்ஸ்ட் 5 minutesல டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நம்மளோட அஸ்யூர் DNSன்ற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அஸ்யூரில் ஒரு பப்ளிக் ஜோன், ப்ரைவேட் ஜோன் எப்படி கிரியேட் பண்ணி நம்மளோட சைட்டை எப்படி நம்ம ஒரு டொமைன் நேமோட இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு டொமைன் நேம் வாங்கிட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். நீங்கள் டொமைன் நேம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லாமல் கூட இதை நீங்கள் NSLOOKUP கமாண்ட் யூஸ் பண்ணி ரிசால்வ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க வித்தின் த அஸ்யூருக்குள்ளேயே. ஸோ பப்ளிக்காக வரணுன்னா தான், இன்டர்நெட் வழியாக உங்கள் ப்ரௌசர் வழியாக உங்கள் மொபைல் ஃபோனாக வரணுன்னா தான் நீங்கள் ஒரு டொமைன் நேம் வாங்குற மாதிரி வரும். ஸோ ஃபார் நம்ம என்னென்னா நம்ம நிறைய விஷயங்கள் நெட்வொர்க்கிங் ஃபவுண்டேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே DNSம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம டிராஃபிக் மேனேஜரு, ஃப்ரண்ட் டோரு அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு டேட்டா பேஸஸ் நம்ம இன்னும் அப்கமிங்கில் நம்ம நிறைய லேர்ன் பண்ண தான் போகிறோம் அஸ்யூரில். ஸோ கம்ப்ளீட்டாக அஸ்யூர் சீரீஸை நம்ம இந்த சேனலில் பார்க்க தான் போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் உங்களுக்கு எனி டவுட்ஸாக இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு கரியர் கன்சல்டேஷன் இல்லை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். I'll catch you on the next video, which is நம்ம அஸ்யூரில் டிராஃபிக் மேனேஜர் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் CDNலாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம்.